श्रीमन्महापूर्ण गुलाब्धिचंद्रम गोपाल सूरीन्द्र तनूजरत्नम तत्प्राप्त वेदार्थ युगार्थ बोधम श्री श्रीनिवासगुरुम आश्रयामः वरददेशिक कृपापात्रम वरवरमुनि गुणोद्भवम आचार्य हृदय प्रवीणम वंदे संवत्कुमारं गुरुम श्रीशैलेश दयापात्रम दीवत्यादि गुणार्णवम यतीन्द्र प्रवणं वंदे रम्यजा मातरं मुनिं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुनमध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा कृति यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुग्म व्यामोहतस्थलितराणि तृणाय मेने अस्मद्गुरो भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये प्रणतोऽस्मि नित्यं ஸ்ரீயம்பதியான சர்வேஸ்வரன் கிருபையாலே அற்புதமான இந்த ஆடி மாதத்திலே ஆடி ஆடி அகங்கரைந்து என்னும்படி நமக்கெல்லாம் ஒரு விருந்தாக இந்த 30 நாள்கள் திருவாடிப்பூரம் ரொம்ப விசேஷம். அப்போ ஆடி மாதம் என்றாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது ஆண்டாளுடைய அவதார நன்னாள். அப்போ மார்கழி மாதம்னா திருப்பாவை. அப்போ இந்த ஆடி மாதம் தட்சிணாயனத்தோட ஆரம்பம், மார்கழி மாதம் தட்சிணாயனத்தோட முடிவு. இந்த ஆரம்பமும் முடிவுமே நமக்கு பகவத் அனுபவத்துக்கு ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அப்பேற்பட்ட இந்த நன்னாளில் இந்த ஸ்ரீசைலகிரி சொல்லக்கூடிய அந்த சேலம் மாநகரத்தில் இன்றைக்கி திருவாதிரை நன்னாள். இந்த நன்னாளில் காத்தார உபன்யாசம் பித்ரு தேவோ பவ அப்படின்னு மாத்ரு தேவோ பவ அப்படின்னு ஆரம்பிக்கணும். இருந்தாலும் பெரிய பிராட்டியார் வைபவத்தை சாயங்காலம் கேட்கணும். காத்தால கொஞ்சம் வெயில் இருந்தது, என்ன இருந்தாலும் பெருமாளுக்கு ஒரு கண்ணு சூரியன் ஒரு கண்ணு சந்திரன். இருந்தாலும் சுவாதந்திரியம்னு ஒன்று இருக்குது. அந்த சுவாதந்திரியம் பெருமாளுக்கு ஒரு உப்பு கடல் போல. அந்த உப்பு கடலை ஆழ்வார்ங்கிற மேகம் பருகி நமக்கு இந்த மாதிரி மழையாக பொழியிறது. அந்த மழை தான் நாதமுனிகள். அந்த மழை ஊருக்குள்ளே பொழியலை, அந்த மழை காட்டில் பொழிஞ்சிருக்கு. ஏன்னா அவர் பிறந்ததே காட்டு மன்னார் கோயில், அதனால் காட்டில் அந்த மழை பொழிஞ்சிருந்தோம். அங்கேருந்து பொழிஞ்ச மழை ஒரு பெருக்காறு போல் ஓடி ஆள வந்தார். ஒரு பெருக்காறு போல் நேராக பெரிய நதியில் சேர்ந்துருந்தோம். அப்போது உய்ய கொண்டார் மணக்கால் நம்பி அந்த மாதிரி பெருக்காரு. அப்போ சமுத்திரமான அந்த உப்பு ஜலத்தை எடுத்து நம்மாழ்வாரான அந்த மேகம் பருகி காட்டில் மழையாக பொழிஞ்சுது. அந்த நாதமுடியங்கிற அந்த மழை பொழிஞ்சுது. அங்கேருந்து உய்ய கொண்டார் மணக்கால் நம்பி மூலியமாக ஆள வந்தாருங்கிற பெரிய நதிக்கு வந்துருந்தோம். நதி ரொம்ப வேகமாக ஓடுறது. அந்த நதியும் நமக்கு ஊருக்கு வெளியே தான் நதி ஓடுறது, ஊருக்குள்ளே நமக்கு நதி ஓடலை. அந்த சந்தேஷம் அப்பேற்பட்ட அந்த ஊருக்கு வெளியே ஓடுற அந்த நதியை ஒரு 5 மதகுகள், பெரிய திருமர நம்பி, ஸ்ரீசைல பூர்ணர், திருக்கோஷ்டியூர் நம்பிகள், அவர் கோஷ்டி பூர்ணர், பெரிய நம்பிகள், ஸ்ரீமன் மகாபூர்ணர், திருமாலை ஆண்டான், ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையர்னு அந்த 5 கால்வாய், அந்த 5 கால்வாய் வழியாக ராமானுஷருங்கிற ஏரியில் சேர்ந்துருத்தோம். ஏரி முழுக்க நிரம்பி வழிஞ்சுது. அந்த ஏரி தீர்த்தம்தான் நம்ம எல்லோருக்கும் பயன்படுகிறது. அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த அந்த ஏரி எம்பெருமான் ஒரு பொற்குளமாக இருக்கான். தயர்தம் பெற்ற மரதக மணித்தகமாக இருக்கான். ஆனால் உடையவரோ பெரிய ஏரி போல இருக்கார். அந்த ஏரியிலேருந்து அந்த தீர்த்தம் நமக்கு எல்லாம் வருது. அது எம்பெருமானார் நமக்கு கொடுத்த இந்த பகவத் விஷயம், பகவத் ஞானங்கிற அந்த பிரசாதம். அப்படி அந்த பிரசாதம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படி அந்த ராமானுஜர் ஒரு பங்குனி உத்திர நன்னாளில் நேர பெரிய பிராட்டியார்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். பெரிய பாட்டியார் அப்போ முதல்ல பெரிய பிராட்டியாரை தான் அவர் சரணமாக பற்றார். பெருமான முதல்ல பற்றிருக்கணும். இருந்தாலும் பிராட்டி புருஷகார பூதை, அதனால் இந்த பிராட்டி வழிதான் நம்ம எம்பெருமானை பற்றணும் அப்படின்னு மாத்ரு தேவோ பவா அப்படின்னு சொன்னால் பெத்த தாயார் தான் வசதி. இந்த சரீரத்துக்கு இந்த ஜென்மத்துக்கு தான் ஒரு தாயார். இப்படியே அநேக ஜென்மம் எடுத்துட்டோம். நமக்கு கர்ம சரீரம் அடியாக பல தாயார்கள் சேர்ந்துட்டா. இருந்தாலும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாம் பண்ணக்கூடிய அந்த அபராதங்கள், அந்த குற்றங்களை மன்னிக்க சொல்லி நமக்காக எம்பெருமான்கிட்ட சீபாரிசு பண்ணி இந்த ஜீவனை நீ ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்காட்டா இந்த கருணைன்னு உங்கள்கிட்ட ஒரு குணம் இருக்கே, அந்த குணம் உனக்கு இல்லாமல் போயிடும். அந்த குணத்தை காப்பாற்றுறதுக்காக நான் புருஷகார பூதையாக இருக்கேன், நீ இந்த ஜீவனை ஏற்றுக்கொண்டு
அந்த பிராட்டி நமக்காக சிபாரிசு பண்ணுறா. அதனால் அந்த பிராட்டிகிட்ட முதல்ல சரணாகதி பண்ணணும்னு ஆரம்பித்தார் பகவத் ராமானுஜர். அதை எப்படி ஆரம்பிக்கிறது? நேர பெரிய பிராட்டியான்னு சொல்லிடலாமா, லோகமாதான்னு சொல்லட்டுமா, ஜெகன்மாதான்னு சொல்லட்டுமா, ஸ்ரீஹின்னு சொல்லட்டுமா, ஸ்ரீரங்கேஸ்வரின்னு சொல்லட்டுமான்னா அப்படி ஆரம்பிக்கலையா. பகவன் நாராயண அபிமதா அனுரூப. அப்போ பகவன் நாராயண பகவத் சப்தத்தை முதல்ல சொல்லிட்டார், நாராயண சப்தத்தை அப்புறம் சொன்னார். இப்படி பகவத் சப்தத்தில் சொன்ன விஷயம் 6 குணங்கள். ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகா. ஞானம்னு சொன்னால் எம்பெருமான் சுயமாக எல்லாம் அறிந்தவன். அவனுக்கு ஒரு உபதேசம் ஒன்றும் வேண்டாம் எம்பெருமானுக்கு. அவன் சர்வஜனாக இருக்கான், சுயமாக எல்லாம் அறிந்தவன். அதனால் ஞானம். அதுக்கப்புறம் பலம், அவன் இருக்கக்கூடிய சக்தி, அந்த ஆற்றலால் எல்லோரையும் நியமிக்கிறான். அப்போ இந்த சமஸ்த பதார்த்தங்களும் இந்த லோகத்தில் உள்ள அசையும் அசையாத பொருள்கள் எல்லாம் அவனுக்கு அடிமைப்பட்டு இருக்கின்றன. அதனால் ஞான சக்தி, அப்புறம் ஞான சக்தி பலம், ஞான சக்தி பலம். அந்த எம்பெருமான் இந்த எல்லா பலத்தையும் நியாமகனாக இருக்கான். அவன் சொன்னால் தான் இந்த உலகமே அசைகிறது. அப்புறம் ஐஸ்வர்யம், உபய விபூதி ஐஸ்வர்யம். நித்திய பூதிக்கு அவன் தான் நாதனாக இருக்கான், இந்த லீலாபூதிக்கு அவனும் நாதனாக இருக்கான். அப்போ ஞான பல ஐஸ்வர்ய வீரியம் இருக்கு அவன்கிட்ட, எம்பெருமான்கிட்ட. அந்த ஒரு சங்கல்பத்தாலேயே இந்த லோகம் முழுக்க அழிக்கக்கூடிய சக்தி அந்த வீரியம். ஞான பல சக்தி, சக்தி பல ஐஸ்வர்யம் வீரிய சக்தி தேஜகா. அப்போ அந்த எம்பெருமான் ஒளி பொருந்தியவனாக இருக்கிறான், தமக்குத்தாமே பிரகாசனம். ஒரு விளக்கை வச்சு எம்பெருமானை பார்க்க வேண்டாம், அந்த எம்பெருமானே விளக்கொளி பெருமான். இப்படி எல்லா குணங்களும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நாராயண சப்தத்தில் குணங்கள் எல்லாம் பூர்த்தியாக இருக்குது. நாராயண சப்தத்தில் எல்லா விதமான திருக்கல்யாண குணங்களும் வியாபிக்கிற சக்தி எல்லாம் இருக்குது. அதனால் பகவன் நாராயண அபிமதா அனுரூப ஸ்வரூப ரூப ஐஸ்வர்ய சீலாதி அனவதிகாதிசயம்னு பெரிய பிராட்டியான சயன காலத்தில் அந்த பகவன் நாராயண அந்த சப்தத்தை கொண்டு பெரிய பிராட்டியாரை சரணடைந்தார் பகவத் ராமானுஜர். அப்போது பிராட்டிய சரணடைய காலத்தில் பகவன் நாராயண அப்படின்னு சொல்லி சரணடைகிறோம். பெருமான சயனைய காலத்தில் ஸ்ரீமன் நாராயண, ஸ்ரீமதே நாராயண. அப்போ அங்கே ஸ்ரீ சப்தத்தை சொல்லி அந்த பகவானை நாம் சரணடைகிறோம். அங்கே பகவன் நாராயணே சொல்லிட்டோம். அந்த பகவதியை சரணடைகிறதுக்கு பெருமாளுக்கு சரணாகதி பண்ணுறப்போ ஸ்ரீமன் நாராயணன்னு சொல்கிறோம். அப்போ ஸ்ரீஹின்னு பெரிய பிராட்டியாருக்கு திருநாமமாக இருக்குது. அப்போ ஸ்ரீஹி அவருடைய திருநாமம். அப்போ இந்த ஸ்ரீஹிங்கிறதுக்கு எத்தனை குணங்கள் இருக்குது அந்த ஸ்ரீஹிங்கிறதுக்குள்ள அப்படின்னா 6 விதமான குணங்கள் சொல்லப்படுகிறது. ஸ்ரீஹி அப்படிங்கிறதுக்கு லக்ஷ்மி தந்திரத்தில் பிராட்டியே சொல்கிறா 6 விதமான குணங்கள் இருக்குது அந்த ஸ்ரீஹின்னு இருக்குது. அப்போது ஸ்ரீயதே இது ஸ்ரீஹி. ஸ்ரீயதே அப்படின்னா ஆசிரியக்கப்படுகிறார். நம்மை போன்ற சேதனர்கள் நமக்கு இகலோக ஐஸ்வர்யமும் வேண்டும், பரலோக ஐஸ்வர்யமும் வேணும். நம்ம துக்கமெல்லாம் நிவர்த்தி ஆகணும். அதற்காக நாம் பிராட்டியவே நாம் ஆசிரியிக்கிறோம். அப்போ இந்த லோகத்தில் யாராவது செல்வம் வேண்டான்னு சொல்லுவாரா, யாருக்காவது சுகம் வேண்டான்னு சொல்லுவாரா? அப்போ எல்லாமே வேணும் நமக்கு. அப்போது பசு பத்தினி புத்திர லாபம் எல்லாம் நமக்கு வேணும். அப்போ எல்லாருமே நாம் பிராட்டியை ஆசிரியிக்கிறோம். அதனால் ஸ்ரீஹின்னு அவருக்கு திருநாமம். ஒரு பெரிய சிவனடியார் இருக்கலாம், வீர சைவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மகாலட்சுமியை சேவிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் அந்த மகாலட்சுமி சாநித்தியம் எங்கே இருக்கோ அங்கே பெருமாளும் கூடவே இருக்கான்னு இருக்கும். அப்போ பிராட்டியை விட்டு பெருமாளை பிரிக்க முடியாது, பெருமாளை விட்டு பிராட்டி பிரிந்த நிலை இல்லை. அப்போ ஸ்ரீஹிங்கிறதுக்கு நமக்கு அடைக்கலமாக இருக்கா ஒரு புகலிடம், அதனால் ஸ்ரீஹி. அப்புறம் ஸ்ரயதே இது ஸ்ரீஹி. அப்போ தன்னை அடைந்த ஜீவர்களை அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை அவன் கொடுத்துட்றான் கடாட்சத்தால். ஆனால் அவனுக்கு மோட்ச பிராப்தியை கொடுக்கணும், வீடு பேரை கொடுக்கணும். அதுக்கு பிராட்டிக்கு சக்தி கிடையாது. அப்போ ஜெகத்காரணத்துவமும் மோட்சப்பிரதத்துவமும் எம்பெருமானுக்கே உண்டான ஒரு சொத்து. ஏன்னா இந்த லோகத்துக்கு ஒரு ஈஸ்வரன் தான். பிராட்டி ஈஸ்வரியாக இருக்கா, லோகைக ஈஸ்வரின்னு சொல்கிறார். அவள் எம்பெருமானுக்கு பத்தினியாக இருக்கா, புருஷகார பூதையாக இருக்கா பிராட்டி. அதனால் அவளுக்கு சீபாரிசு பண்ணுற உரிமை இருக்குது. எம்பெருமான காட்டிலும் ஆதிக்கம் இருக்குது. பிராட்டிக்கு மேன்மை எப்போ இருக்குன்னா நம்மகிட்ட கருணையை காமிக்கிற காலத்தில் அவட்ட மேன்மை இருக்குது.
நமக்காக சீபாரிசு பண்ணுற காலத்தில் பெருமானுக்கு அடிபணிஞ்சு இருக்கா அந்த பிராட்டி. அதனால் நாம் பிராட்டியை ஆசிரியிச்சிருக்கிறோம், அந்த பிராட்டி எம்பெருமானை ஆசிரியிக்கிறார். அப்போ சர்வசேஷி, இந்த லோகத்துக்கு ஈஸ்வரன் மட்டும்தான். ஜெகத்காரணத்துவம், சிருஷ்டியும் அவன்கிட்ட தான் இருக்குது, ஸ்திதியும் அவன்கிட்ட தான் இருக்குது, சம்ஹாரமும் அந்த பெருமாள்கிட்ட தான் இருக்குது, மோட்சப்பிரதத்துவம் அந்த பெருமாள்கிட்ட தான் இருக்குது. அது பிராட்டி நமக்காக சீபாரிசு செய்கிறார். எப்படி ஒரு குழந்தைய அந்த பிராட்டியை அன்போடு வளர்க்குறார், அந்த குழந்தைக்கு ஒரு சௌக்கியம் பண்ணணும், அந்த குழந்தை நன்னா வாசிக்கணும் அப்படின்னா அந்த தந்தைகிட்ட சீபாரிசு சொல்லி அந்த குழந்தைக்காக தாங்கி பிடிக்கிறான் பிராட்டி. நான் நிறைய தடவை அவனுக்கு கட்டியாச்சு, அவன் பாஸ் பண்ணலே கேட்டால் இல்லை இந்த தடவை கட்டுவோம், கண்டிப்பாக பாஸ் பண்ணுறான்னு சொல்லி சீபாரிசு பண்ணுற மாதிரி அந்த சீபாரிசு குணம் அந்த பிராட்டிகிட்ட இருக்குது. அதனால் ஸ்ரயதே அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் ஸ்ருணோதி அப்படின்னா கேட்கிறான்னு அர்த்தம். நாம் ஒரு அபராதம் பண்ணிட்டோம், எங்கள் குத்தத்தை மன்னிக்கணும் அப்படின்னா பெருமாள் மன்னிக்க மாட்டோம், அவனுக்கு சுவாதந்திரியம் இருக்குது. நம்ம பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமாள்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நமக்காக பரிந்து பேசக்கூடியவன். அதனால் அடியார்களுடைய குற்றங்களை காது கொடுத்து கேட்குறான். அதனால் அவனுக்கு வந்து ஸ்ருணோதி அப்படின்னு பேர். அப்புறம் ஸ்ராயவதி, ஸ்ருணோதினா கேட்கிறாள், தான் மட்டும் கேட்டால் போகாது, பெருமாளையும் கேட்க வைக்கணும். அப்போ அந்த அடியார்களுக்காக இவன் குற்றம் புரிந்தவன் தான், ஆனால் இப்போ நம்மளை சரணாகதின்னு வந்துட்டான், நீங்கள் அவனுக்கு அபயம் கொடுங்கன்னு சொன்ன உடனே பெருமாள் கேட்பாரான், என்னடி இப்படி சொல்கிறேன், அவன் பண்ண குற்றத்துக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாமா? சாஸ்திரத்தை நான் தான் சொல்லியிருக்கேன், ஸ்ருதி ஸ்மிருதி என்னோட ஆணையாக இருக்குது, அவன் ரெண்டையும் மீறி இருக்கான், அவனுக்கு தண்டனை கொடுத்தா தானே, நான் தான் சட்டம் போட்டிருக்கேன், நான் அந்த சட்டத்தை மீற முடியுமான்னு கேட்டால் இல்லை, அவன் வந்து உங்களை ஆசிரியிச்சிருக்கான், அதை காரணமாக வச்சு அவனை மன்னிச்சிடுவோம். யார் யாரும் உங்களை ஆசிரியக்கலையோ அவனுக்கு தண்டனையை கொடுக்குறான். அப்போ இந்த ஒரு ஆசிரியத்தை காரணமாக வச்சு நாம் அவனை மன்னிச்சிடுவோம். யார் யார் உங்களை ஆசிரியக்கலையோ அவனுக்கு சாஸ்திரப்படி தண்டனையை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குற்றங்களை அவன் காது கொடுத்து கேட்டு அதுக்கு சபாபனமும் நமக்கு வாங்கி கொடுக்கிறார். அப்புறம் ஸ்ரீநாதி, ஸ்ரீநாதி, அந்த எம்பெருமான நாம் தடைய நம்ம பாவங்கள், நம்ம தோஷங்கள், நம்ம குற்றங்கள் நாம் எம்பெருமான அடையறதுக்கு தடையாக இருக்குது. அந்த பாவங்களை தன்னோட அருளாட பிராட்டி போக்கி கொடுக்கிறார். அப்போ பிராட்டி கடாட்சம் முதல்ல கிடச்சிருக்குன்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் விலகி செல்கின்றன. அப்படி அந்த பாவத்தை போக்கி கொடுக்கிறார் அந்த பிராட்டி. அதனால் ஸ்ரீநாதி. அப்புறம் ஸ்ரீநாதி, ஸ்ரீஹி நாதி, ஸ்ரீநாதி. அது மட்டும் இல்லை, இந்த அடியவன் வந்துட்டான், இவனுக்கு வந்து இவன் மனசை நல்லா பக்குவப்படுத்தணும். இவன் மனசு பக்குவப்பட்டால் தான் இவன் பெருமாள்கிட்ட போய் தாசோகன்னு சொல்லுவன் அப்படின்னு பிராட்டி ஆசைப்பட்டார். ஏன்னா திருவடி இங்கேருந்து தூது போனார், சீதா பிராட்டியை பார்த்த, நீ யாருன்னு கேட்டான். நீ வந்து ராட்சசனா, நீ மாயாவியா, உன்னை ராவணன் அனுப்பிச்சாரான்னு கேட்ட உடனே இல்லை ஆமாம் தூதோகம் ராமஹா அப்படின்னா, தூதோகம் ராமஹா, நான் வந்து ராமனோட தூதனாக வந்திருக்கேன். உடனே பிராட்டி கோபம் வந்துருக்கு, என்ன இவரை கிளாஸ் எடுத்திருக்கார், சரியாக வகுப்பே எடுக்கிறீங்க, திருவடி போய் தூதோகம்னு சொல்கிறானே, தாசோகம்னு சொல்ல வேண்டாமா? தாசோகம்னா சொல்லணும், தூதோகம்னு சொன்னால் அதில் என்ன இருக்குது ருச்சி அந்த ஜீவனுக்கு? அப்போ இவனுக்கு சரியாக எடுக்கலை, இவனை கடாட்சிக்கணும், பெருமாள் இவனுக்கு சம்பிரதாயத்தை சொல்லி கொடுக்கலை அப்படின்னு பிராட்டி திருவடியை கடாட்சம் பண்ணான். அந்த கடாட்சத்தால் எப்படி அந்த கடாட்சம் கிடச்சிதுன்னா, சரி நம்ம பிராட்டியை பார்த்துட்டு அந்த கலையாளியை கொடுத்துட்டு சூடாமணியை வாங்கிட்டாச்சு, ராமன் சொன்ன வேலை முடிஞ்சுது. ஆனால் நாம் இங்கே வந்துட்டு போயிருக்கோம், லங்கேஸ்வரனை பார்க்கணும், அந்த லங்க ஐஸ்வர்யத்தை பார்த்துட்டோம், சுற்றி பார்த்துட்டோம், லங்கேஸ்வரனை பார்த்துட்டு நாம் ராமதூதனாக வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறார் திருவடி. அப்புறம் அவர் அந்த வனத்தை அடிக்க ஆரம்பிச்சிடுறார். இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தெல்லாம் கட்டிட்டு போகிறான். அங்கே போன உடனே இவனுடைய தலையை அறுத்துருவோமான்னு கேட்குறான். இல்லை தூதனாக வந்திருக்கான், இவ்வளோ பெரிய தண்டனை கூடாது, தண்டனையை குறைச்சிக்கோன்னு சொன்ன உடனே விபீஷணன் சொன்ன உடனே பாலில் நெருப்பு வச்சிடறான். இங்கேருந்து சீதா பிராட்டி பார்க்குறா, சீதோ பவ, உனக்கு அது குளிர்ந்து இருக்கட்டும்னு சொன்னான். அப்படி பிராட்டி கடாட்சம் கிடச்சிது ஆஞ்சநேயருக்கு. பாலில் வச்ச நெருப்பு குளிர்ந்து போச்சு. நெருப்பை வச்சுட்ட சமுத்திரத்தில், இந்த நெருப்பை அணைச்சிட்டு நேரம் இங்கேருந்து போயிட்ட.
நேர பேர் ராமன் முன்னால் நிற்கிறார், கையை சேவிச்சுட்டு ராமன் முன்னால் நிற்கிறார். இப்போ சொல்கிற முதல்ல அங்கே சொன்ன வார்த்தை என்ன? தூதோகம் ராமஸ்ய, நான் ராமனுக்கு தூதன். பிராட்டி கடாசம் கிடச்ச இங்கே வந்து சொல்கிறார் தாசோகம் கோசலேந்திரசி. ஒரு கிளாஸ் தான், ஒரு கடாட்சம் தான். அங்கே தூதன்னு சொன்னால் என்ன பெருமை? தாசோகம்னு சொல்லணும். தாசன்னு சொன்னால் தான் நமக்கு பெருமை இருக்குது. அந்த பிராட்டி கடாட்சத்தால் தாசோகம் கோசலேந்திரத்திய சொன்னவுடனே ஆனந்தம் ராமனுக்கு. ஓ, பிராட்டி கடாட்சம் கிடச்சிருத்தோ, சரியாக தான் வகுப்பு எடுத்திருக்கா, நல்ல ஆயிட்டாருன்னு சொல்லி ஆஞ்சநேயனை கட்டி தழுவிண்டாராம். அது மட்டும் இல்லை, அவருக்கு பரம சந்தோஷம். வா, நம்ம இன்றைக்கி ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம்னு ஒரே தட்டில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டார் பெருமாள். அப்போ இன்றைக்கி வரைக்கும் அந்த பெருமாள் அம்சியான அந்த போனகம் செய்த சேடம் ஆஞ்சநேயருக்கு கிடைக்கல. அன்றைக்கி வரைக்கும் ராமனுடைய சேஷப்பிரசாதம் ஆஞ்சநேயருக்கு கிடைக்கல. ஏன்னா தூதோகம் தூதோகம், நான் ராமனுக்கு தூதன்னே இருந்துட்டேன், நான் ராமனுக்கு பக்தன்னே நினச்சேன். அதையும் தாண்டுறது ஒன்று இருக்குது, தாசோகங்கிற தன்மை. சேஷத்துவம் தான் நமக்கு ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தை நமக்கு வந்து பிராட்டி தான் நமக்கு வந்து அதை எடுத்து சொல்கிறான். அந்த பிராட்டி கடாட்சத்தால் நமக்கு அது கிடைக்கிறது. அப்போ அந்த பிராட்டி சந்நிதி இல்லாட்டா நமக்கு எந்த விதமான மங்களமும் நமக்கு கிடையாது. அதே போல் பெருமானுக்கு அதுதான். இப்போ மங்களானாஞ்ச மங்களம்னு சொல்கிறோமே, அந்த மங்கள வஸ்துக்களை, அந்த மங்கள வஸ்துக்களுக்கெல்லாம் மங்களத்தை பெருமாள் கொடுக்குறார். ஆனால் அந்த பெருமாளுக்கும் மங்களத்தை அந்த பிராட்டி தான் கொடுக்குறாங்க. இதை வந்து மாரீச்சன் சொல்கிறான் ராவணன்ட்ட. முதல்ல ராவணன் வந்துடுறான், மாரீச்சன் கடையில் தேடி வரான். இந்த மாதிரி சீதன்னு ஒரு பெண்ணு வந்திருக்கா, ரொம்ப அழகாக இருக்காளாம், சூர்பனகை எல்லாம் சொன்னான், அவளை கடத்திட்டு வந்துடுவோமா அப்படின்னு கேட்டான். இல்லை இல்லை, அப்பிரமேயோகி தத்தேஜா, நீ சாதாரணமாக நினைக்காத ராமனை, அந்த பிரம்மச்சாரி ராமனாக இருக்கும்போதே எனக்கு தெரியும், அவன் பராக்கிரம படைத்தவன். இப்போ யார் தெரியுமா? சீதாராமனாக இருக்கான். அதனால் நீ வந்து உன்னோட ஐஸ்வர்யத்தை அழைச்சிக்காத, உன் உயிரை விட்டுறாத, திரும்பி போ அப்படின்னா. ரெண்டாம் தரமும் வந்தானா ராவணன் திரும்ப பேசுகிறதுக்கு, திரும்ப உபதேசம் பண்ணானா, நான் சொல்கிறத கேளு, சீதை நமக்கு வேண்டாம், ராமனுடைய பராக்கிரமம் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே மூணாம் தரம் வந்து தான் மாரீச்சன்ட்ட எனக்கு சீதை வேணும், சீதையை கடத்தி கொண்டுறணும், நீ மாயமான் வேஷத்தில் போகிறையா இல்லது என் கையால் சாகரையான்னு கேட்ட உடனே நினச்சா நான் மாரீச்சன், சரி இவன் கையால் துஷ்டன், இவன் கையால் சாக வேண்டாம், ஏற்கனவே தப்பிச்சிருக்கோம் ராமன் கையால், அன்றைக்கே ராமன் முடிவு பண்ணிட்டான் போடுது, இன்றைக்காவது இவன் சாவு நம்ம கையான்னு விட்டு வச்சுருக்கான், நான் போகிறேன்னு ஒத்துண்டானா. அப்படி அந்த வெறு ராமனுக்கே அவ்வளவு பராக்கிரமம்னா இப்போ ஸ்ரீராமனும் ஆயிட்டான், சீதாராமனும் ஆயிட்டான். அதனால் அந்த ராமனுக்கு அவ்வளோ பெரிய பராக்கிரமம் இருக்குது, அதுவும் அந்த பிராட்டியாலேயே வந்தது அப்படின்னு சொல்கிறா. அப்போ இந்த பிராட்டியும் எம்பெருமானும் சேர்ந்து தான் இருக்கிறார்கள். ஒரு நாளும் அவங்களுக்கு ஒரு பிரிவு இல்லை. பிராட்டி திருப்பார்கடலில் வந்தால் பெருமானுடைய திருமார்பலை ஏறி அமர்ந்தாருங்கிறதுலாம் வேதத்தில் சொன்ன உபபிரமணத்துக்கு ஒரு கதை. அதாவது பிரம்மன் என்ன சொல்லிட்டு, ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்னியும், அந்த பெருமான் பிராட்டியோடு கூட இருக்கிறான் அப்படின்னு புருஷ சூக்தத்தில் உத்தர அனுவாகத்தில் சொன்ன வார்த்தை. அதுதான் உண்மையான வார்த்தை. இருந்தாலும் அந்த பிரம்மணமாகிற அந்த வேதத்தை உபபிரமணம்னு சொல்லக்கூடிய விலக்கி சொல்ல வந்த அந்த இதிகாச புராணங்களில் தான் அந்த பிராட்டியோட அவதார விசேஷம், அந்த பிராட்டியோட பெருமை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த பிராட்டி எம்பெருமானை விட்டு எப்பவும் பிரியாமல் இருக்கா. நம்ம கோவிலுக்கு போகிறோம், அந்த பிராட்டியை சேவிக்கிறோம், தனி கோயில் தாயார்னு தனியாக இருக்கா, உற்சவரு பக்கத்தில் உபயநாச்சிமார்னு 2 பேர் இருக்கா, திருமார்பில் ஒரு தாயார் இருக்கா, திருவடியில் ஒரு தாயார் இருக்கா. ஏன்னா திருக்கமல பாதம், திரு வந்து அமர்ந்திருக்கிற பாதம். அப்போ இந்த திருமார்பில் பிராட்டி இருக்கா, அகல இல்லேன்னு இறையும் என்னன்னு ஒரு நாளும் பிரியாமல் இருக்கும். வடிவாய் நின்று வடமார்பு, அதில் அந்த பிராட்டி குடியிருக்கா. அவளுக்கு வந்து யோகலட்சுமின்னு பேர். அப்புறம் உபயநாச்சிமா 2 பேர் கூட இருக்கா, இவா 2 பேருக்கும் போகலட்சுமின்னு பேர். அப்போ இங்கே இருக்கிற யோகலட்சுமி, திருவடியில் இருக்க பிராட்டி யோகலட்சுமி, நாமவே எம்பெருமான் திருவடியை பிடிக்கிறோம், ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம்னு நம்மளுடைய பாபத்தை பார்க்குறான்னு எம்பெருமான்.
இது பொய் நின்ன ஞானமாக இருக்குது, பொள்ள அனுப்புணமாக இருக்குன்னு காலை உதறி தள்ளிடுவனா. அப்படி அவன் காலை பிடிச்சி வைக்கிறா பிராட்டி. திருக்கமல பாதம் வந்து என் கண்ணு அந்த ஆழ்வாருடைய கண்ணுக்குள்ளே அக்ஷவித்தியை அந்த கண்ணுக்குள்ளே போச்சான் திருவடி. திருவடியில் தான் நம்ம கைங்கரியம். அந்த திருவடி தான் நம்மளை சேர்த்து வைக்க போகிறது. நம்மளை சேர்க்கிற வழியாகவும் இருக்குது திருவடி, நம்ம போய் சேரக்கூடிய இடமாகவும் இருக்குது திருவடி. அந்த திருவடிக்கு 2 சக்தி இருக்குது. ஒன்று போக்கியமாக இருக்குது, நாம் அங்கே போய் கைங்கரியம் பண்ணுறதுக்கு. அந்த திருவடி தான் சரண்யத்துவமும் சேர்ந்துருக்கு. அப்போ அந்த திருவடிக்கு 2 இருக்குது. அந்த திருவடியை தான் நம்மளை அடைவிக்கிறது. நம்ம போய் சேரக்கூடிய இடமும் அந்த திருவடி தான். பெருமாளுக்கு பேரும் திருவடி தான். அப்போ திருவடிங்கிற சப்தம் இருக்கே, அது எல்லாத்துக்கும் பொருந்தி இருக்குது. அந்த திருவடி தாயார் பெருமாள் இருந்து நாம் போய் திருவடியை பிடிக்கிற காலத்தில் அந்த திருவடி நம்மளை விளைக்கிறாமல் காப்பாற்றுறா. மனசில் சங்கல்பம் வந்தணும். அதுக்காக இங்கே யோகலக்ஷ்மியாக இருக்கா. இவா 2 பேரும் போகத்துக்கு, பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீதேவி பூதேவி போகத்துக்கு இருக்கா. இங்கே இருக்கிறது பெரிய பிராட்டியா, கூட இருக்கிற உபயநாச்சிமார். அவள் 2 பேருக்கும் 2 திருக்கை இருக்குது. அவளுக்கு 4 திருக்கை கிடையாது, 2 திருக்கை. ஒரு திருக்கை கீழே தொங்க விட்டுருப்பா, இன்னொரு திருக்கையில் கையில் செண்டு பிடிச்சுட்டுருப்பா, செண்டு. அப்போ திருமலையப்பன் சீனிவாசனுக்கு ஆஹ்வான முத்திரையில் நீங்கள் வாருங்கோ பெருமா திருவடியை பிடிச்சிங்கோன்னு சொல்கிறா. இந்த 2 பேருக்கு போகலட்சுமின்னு பேர். தனிக்கோயில் தாயார் தனியாக இருக்கா. அவளுக்கு வீரலட்சுமி, ராஜ்யலட்சுமி, அவள் சாம்ராஜ்யலட்சுமின்னு பேர். சாம்ராஜ்யம் பண்ணி ஆடக்கூடியவ தனிக்கோயில் தாயார். அந்த தாயாருக்கு 4 திருக்கரங்கள் உண்டு. ஒரு திருக்கரத்தில் அபயகஸ்தம், இன்னொரு திருக்கரத்தில் திருவடியை காட்டுறா. இந்த 2 கையிலையும் ஒரு மொட்டு, இந்த கையில் அவன் விரிந்த புஷ்பம். 2 பேர் அந்த மலர்ந்த புஷ்பம் இருக்கே, எப்போதுமே விகசிக்கக்கூடிய அந்த பெருமாள். இந்த மொட்டு மாதிரி இருக்க புஷ்பம் அது இந்த ஜீவன், அது இன்னும் மலரலை. அதை பிராட்டி தான் அதை மலர வச்சு பெருமாள் திருவடியில் சேர்க்கிறா. அப்படி 4 திருக்கரங்களோட அந்த பிராட்டி இருக்கா. இப்படி யோகலட்சுமியாகவும் போகலட்சுமியாகவும் சாம்ராஜ்யலட்சுமியாகவும் அந்த பெருமாளை விட்டு அவள் பிரியாமல் இருக்கான்னு ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்தில் எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த தாயாருடைய பிரபாவம் எல்லாம். ஆனால் திருவரங்கம், திருமலை, திருக்கச்சி, திருநாராயணபுரம் இந்த 4 க்ஷேத்திரமே எம்பெருமானுக்கு ஆதிக்கம் உண்டான க்ஷேத்திரம். அங்கே மூலஸ்தானத்தில் பிராட்டி சேர்ந்து இருக்க மாட்டான். அங்கே பெருமாள் சயனிச்சுன்னு இருக்க. மிச்சம் 3 இடத்துலையும் பெருமாள் நின்ற திருக்கோலம், கூட பிராட்டி கிடையாது. ஏன்னா ஏகோகவை நாராயணோ ஆசீத், சாட்சாத் நாராயணன். அங்கே வியூக சௌஹார்தம்னு பேர். வியூக ரூபத்தில் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துவாரசாட்சரத்தில் திருவரங்கத்தில் இருக்க. ஓம் நமோ நாராயணாயா அந்த திருவெட்டெழுத்து அஷ்டாட்சரி அந்த க்ஷேத்திரம் திருநாராயணபுரம் க்ஷேத்திரமாக இருக்குது. ஓம் நமக விஷ்ணவே சதாட்சரி அந்த க்ஷேத்திரம் கஞ்சி க்ஷேத்திரம். சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் பிரஜான்னு திருமலையில் எம்பெருமான் இருக்கான். அப்போ இந்த 4 க்ஷேத்திரத்துலேயும் பெருமானுடைய அந்த திவ்ய சொரூபம் இருக்கே, அது முழுக்க இந்த சாம்ராஜ்யலட்சுமி வீரலட்சுமியும் போகலட்சுமியும் யோகலட்சுமியும் பூரா மேலே சேர்ந்து இருக்கிறார்கள் பெருமானோட. அப்போ ஒரு நாளும் இந்த 2 பேருக்கும் பிரிவு இல்லை. அப்போது அதை விஷ்ணு புராணத்தில் நித்யைவ ஏஷா ஜெகன்மாதா விஷ்ணோவும் ஸ்ரீர் அனபாயினி, ஒரு நாளும் 2 பேருக்கும் பிரிவே கிடையாது. பெருமானும் பிராட்டியும் பிரிஞ்சாலுங்கிறது கிடையாது. ஆனால் 10 மாதம் சீதா பிராட்டியை விட்டு பிரிஞ்சால், அப்புறம் ஒரு 12 வருஷம் கழித்து திரும்ப பிரிஞ்சால், அப்புறம் ஒரு 10,000 வருஷம் பிராட்டி இல்லாமல் இருந்தான்னு சொன்னால் அதெல்லாம் உபபிரம்மணம். அது அந்த கதை மூலமாக நமக்கு சொல்கிறது. அப்படி பிராட்டிக்கு ஒரு 3 பிரிவு. முதல்ல திருப்பார்கடலை விட்டு பிரிஞ்சு வந்துட்டா. மிதிலையில் பிராட்டி இருக்கா, அயோத்தி பட வீட்டில் ஸ்ரீராமன் இருக்கான். அந்த 12 வயசு வரைக்கும் பிராட்டி பிரிஞ்சு இருந்தா. அது பிராட்டிக்கும் பெருமானுக்கும் நாம் 2 பேரும் அவதாரம் பண்ணணும், ராவணனுடைய மதம் நடக்கணும், அதுக்காக 2 பேரும் தற்சமயத்துக்கு பிரிஞ்சிருப்போம் அப்படின்னு ஒரு பிரிவு. அதுக்கப்புறம் 10 மாதம் பிரித்து போனால பிராட்டி, அது கிருபைக்காக பிரிஞ்சது. அந்த கிருபையை வெளியிட்டார் பிராட்டி.
நான் 10 மாதம் உங்களை விட்டு பிரிஞ்சு நின்னா தான் நீர் அங்கே வந்து ராவணனை வதம் பண்ண முடியும். அதற்கப்புறம் அனன்யார்க சேஷத்துவம், ராமனை விட்டு எனக்கு இனிமேல் ஒரு புகலிடமும் இல்லை. அனன்ய சரணியத்துவம் ரெண்டையும் வெளியிடணும். அதுக்காக ஒரு 12 வருஷம் பிரிவு. அதுக்கப்புறம் நிரந்தரமாக பூமி பிராட்டிக்குள்ளே போயிட்டா பிராட்டி. அப்போ இந்த 3 பிரிவுமே இருக்குன்னா கிருபையை வெளியிடுறதுக்கு அனன்ய சரணத்துவம், அனன்ய போகியத்துவம், அனன்யார்க சேஷத்துவம், இது 3மே இந்த ஜீவனுக்கு, இந்த சேதனனுக்கு உண்டாகணுமா. அதை வெளியிடுகைக்காக பிராட்டி அவதரித்து பிரிஞ்சா. ஒரு நாளும் அவர்களுக்கு அந்த எம்பெருமானை விட்டு அவளுக்கு பிரிவு கிடையாது. சரி, அந்த பிராட்டிக்கு எம்பெருமான் சிருஷ்டி பண்ணுறானே, அந்த சிருஷ்டியில் அந்த பிராட்டிக்கு பங்கு உண்டா? இப்போ எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான். அப்போ சிருஷ்டி காலத்தில் அந்த பிராட்டிக்கு பங்கு உண்டா அப்படின்னா, அதுவும் எம்பெருமானுடைய இந்த லீலா விபூதி, இந்த சிருஷ்டி எதுக்குன்னா பிராட்டியோட புருவ நெருப்புக்கு. யத்ரு பங்கா பிரமாணம் அப்படிங்கிற ஸ்லோகத்தில் ஸ்ரீ பராசர பட்டர் அற்புதமாக நமக்கு காமிச்சிருக்கார். அப்போ ஜெகத்காரணத்துவம் பெருமாளுக்கு உண்டு. இந்த ஜெகத்தை அவன் ஏன் சிருஷ்டிக்கிறான்னா பிராட்டியோட புருவ நெருப்பு. அவன் யத்ரு கங்கையாக இருக்கா, அழகான 2 புருவம் இருக்குது. அந்த புருவத்தை லேசாக இப்படி அசைச்சு காமிக்கிறானா, முகம் லேசாக குறுங்கி போச்சு. எதுக்குன்னு கேட்டான் பெருமான். தனியாக இருக்கவே, நமக்கு குழந்தையெல்லாம் வேண்டாமா, சிருஷ்டியை ஆரம்பிக்கும் அப்படிங்கிறான். அப்போது ஸ்திரரச்ச ரச்சனா தாரதமியே முராரையே, ஏ முராரி, ஏ நீ வேணுகானம் பண்ணுறையே, அந்த மாதிரி நீ சிருஷ்டிச்சுட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே சிருஷ்டியை ஆரம்பித்து அந்த மாதிரி முதல்ல அந்த செடி கொடி, ஊர்வனை, பரப்பனை, நடப்பனை, மனுஷிய, தேவ, இப்படி எல்லா சிருஷ்டியும் எம்பெருமான் ஏன் பண்ணுறான்னா அந்த பிராட்டியோட புருவ நெறிவு அசைப்புக்கு அவனே அந்த சிருஷ்டியை பண்ணி காட்டுறான். அப்போ அந்த சிருஷ்டிலையும் பிராட்டியோட சம்பந்தம் இருக்குது. அப்புறம் ரக்ஷகத்துவம், பெருமாளுக்கு ரக்ஷகத்துவம்னு ஒன்று இருக்குது. இயற்கையாகவே எம்பெருமான் தான் நமக்கு ரக்ஷகன். அதையும் நமக்கு இந்த பிராட்டி காண்பித்து கொடுக்கிறார். அப்போ லோக சிருஷ்டிக்கும் காரணம் பிராட்டி தான். அந்த ரட்சணை பண்ணுறதுக்கும் பிராட்டி காரணமாக இருக்கா. அப்புறம் சம்ஹாரம் பண்ணுற காலத்தில் இந்த சேதனை இனிமேல் திருத்த முடியல, நான் இனிமேல் கடாட்சிக்க போகிறதில்லைன்னு சொன்ன உடனே அதை அப்படியே அந்த பூமியெல்லாம் எம்பெருமான் உண்டு, உமிழ்ந்து, நடந்து, கடந்து, கிடந்து எல்லாம் பெருமாள் தான் பண்ணுறான். அப்போ இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இப்போது ஸ்தூல ரூபமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை சூக்ஷ்ம ரூபமாக எம்பெருமான் சாப்பிட்டு வயிற்றுக்குள்ளே வச்சுட்டு வலது பக்கம் கையை வச்சுட்டு படுத்துடுறான். இடது பக்கம் கையை வச்சுட்டு படுத்துட்டா ஆயுர்வேத பிரகாரம் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சிடும். ஆனால் இந்த சேராச்சேங்க செரிச்சு போயிட்டா திரும்ப எப்படி உமிழ்ந்து சிருஷ்டி பண்ணுறது? பிராட்டி போச்சுப்பாரு, கொஞ்ச நாள் வயிற்றில் வச்சு காப்பாற்றுவோம்னு வயிற்றில் வச்சு காப்பாற்றுறானா. அதனால் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்திரீ கர்ப்பம் கிடையாது, புருஷ கர்ப்பம். எல்லாரும் எம்பெருமான் வயிற்றுலேருந்து தான் வந்துடும். அப்போ இந்த பெருமானும் பிராட்டியும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியாமல் இருக்கா. அவள் திருக்கல்யாணங்கள்லாம் பண்ணிக்கிறா. ஆனால் அவளுக்கு ஒரு குழந்தை வந்தது, அதெல்லாம் அந்த கதையெல்லாம் இங்கே கிடையாது. எப்போதுமே நாம தான் அவளுக்கு, அந்த பெருமானுக்கும் பிராட்டிக்கும் நாம தான் எப்பவும் குழந்தைகள். நம்ம ரட்சணத்திலேயே அவள் இருக்கலாம். அதனால் அந்த ஜெகத்காரணனாக எம்பெருமான் இருக்கான்னா அதுக்கும் இந்த பிராட்டியினோட அந்த புருவ நெருப்பு தான் காரணம்னு நமக்கு ஆச்சாரியர்கள் காப்பாற்றி கொடுக்குறார். எம்பெருமானுடைய 5 நிலைகள், பரத்துவம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை, இந்த 5லையும் பிராட்டியை விடாமல் இருக்கான் பெருமான். பரத்துவத்தில் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவியோட சேர்ந்தே இருக்கான் அந்த எம்பெருமான். அதனால் குளர் கோவலர், மடப்பாவை, மண்மகள் திருவும், நிழல் போல்வனர். அதனால் பெரிய பிராட்டியார் முக்கியமாக இருக்கா. மிச்சம் 2 பிராட்டியார் ஒரு நிழல் போல இருக்கா. அதனால் பரத்துவத்திலையும் சேர்ந்து இருக்கா, திருப்பார்கடல்லையும் சேர்ந்தா இருக்கா. அரவத்த அமளியினோடும் அழகிய பார்க்கடனோடும் அரவிந்த பாவையும் தானும் வந்து உள்ளம் புகுந்தான்னு சொல்லிட்டார் பெரியாழ்வார். அப்போ திருப்பாக்கடெல்லாம் எம்பெருமான் காலி பண்ணிட்டான். எனக்கு விஷ்ணு சித்தர் மனசு போகணும், எனக்கு பெரியாழ்வார் மனசு போகணும், எனக்கு பல்லாண்டு பாடுறவா தான் ஓணும். அதனால் அந்த மனசுக்குள்ளே எம்பெருமான் வந்தான். அப்போ வியூகத்தில் சேர்ந்து இருக்கிறார்கள். அப்புறம் விபவத்தில் எப்போ எம்பெருமான் அவதாரம் பண்ணுறானோ, மத்ஸ்ய அவதாரத்தில் பெருமாள் வந்தால் இவ்வளோ ஒரு மத்ஸ்யாக வரா.
எப்படி பெருமாள் அவதரித்தாலும் அங்கே பிராட்டி சன்னதியோடு தான் எம்பெருமானுடைய அவதாரம் இருக்குது. ஏவம் யதா ஜெகத் சுவாமி தேவதேவோ ஜனார்தனகா அவதாரம் கரோத்யேஷா ததா ஸ்ரீதத்வ சகாயினி ராகவத்வே அபவத் சீதா ருக்மணி கிருஷ்ண ஜன்மணி அந்நேஷு ச அவதாசு ச விஷ்ணோரேஷா சக அனபாயினி. எப்போதும் பிரியாமல் இந்த அவதாரங்கள் தோறும் பிராட்டி சேர்ந்து வரணும். ஒருவேளை பிராட்டி அவதாரம் பண்ணாட்டா இந்த அவதாரமே வீணாக போயிடும். அது வந்து விரசமாக போயிடும். அதை விரசமாக்காமல் சரசமாக ஆக்கிறேன், அதுக்காக நான் உன் கூட வந்து பிறக்கிறேன் அப்படின்னு பிராட்டியே தன்னை பற்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி 14 வருஷம் நீ காட்டுக்கு போன்னு சொல்லிட்டா சிற்றன்னை. ராமன் புறப்பட்டுட்டான், சீதையும் கூட வரா, நானும் வரேனே உன்னோட அப்படின்னு சொன்னோம்னா, இல்லை அந்த காட்டில் நடக்கிறது கஷ்டம், கண்ணு முள்ளுமாக இருக்கும், துஷ்ட மிருகங்கள்லாம் இருக்குது, நீ கஷ்டப்பட வேண்டாம். கைகை சிற்றன்னை சொன்ன வரம் எனக்கு தான், உனக்கு அது பொருந்தாது, நீ வர வேண்டாம் சொன்ன உடனே பிராட்டிக்கு கோபம் வந்துருத்து. எங்கள் அப்பா ஒரு ஆண் பிள்ளையை கூட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல, ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் அப்படின்னு சொல்லிட்டா. அதாவது ஒரு ஸ்திரீ ரூபத்தில் இருக்கிற ஒரு ஆணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாலும் ராமனுக்கு கோபம் வந்துருக்கும். இருந்தாலும் கோபத்தை அடைக்கிட்டு வான்னு சொல்லிட்டான் கூட. இருந்தாலும் நம்மளை போய் இந்த இப்படி சொல்லிட்டால பிராட்டின்னு மனசில் இருக்குது. நம்ம ஆண் பிள்ளைன்னு காமிக்கலாம், நமக்குன்னு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டா. ஸ்திரியம் புருஷ விக்கிரகம்னு சொல்லிட்டா. ஒரு ஆண் ரூபத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுன்னு சொல்லிட்டால் மனசில் இருக்குது. கரதூஷணாதிகள் 16,000 பேர் வந்தான். 16,000 பேர். லக்ஷ்மணா நீங்கள் இரு, நான் போகிறேன்னு கூட்டின்னு போயிட்டார் பெருமாள். சீதைக்கு இருக்கா, என்னால் அவனை வேகமாக சண்டை போட முடியாது, இவரை விட்டு தள்ளி கூட்டுன்னு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரம் அழைச்சிட்டு போய் 16,000 பேர் கரதூஷணர்கள். அவ்வளவு பேரையும் தான் ஒருவனே நின்று ஒவ்வொரு க்ஷணத்துக்கும் ஆயிரக்கணக்கில் பானத்தை தொடுத்தானான் எம்பெருமான். அதில் ஒருத்தன் மட்டும் படைக்க வச்சான். 13,900 பேர் அழிச்சாச்சு, ஒருத்தனை காப்பாற்றி வச்சுட்டான். இருக்கட்டும், நீ போய் ராவணன்ட்ட கதையை சொல்லும். ஏற்கனவே மாரீச்சனை விட்டு வச்சுட்டான், பின்னால் மாரீச்சன் வேணும். இந்த மாரீச்சனை வச்சு தான் சீதையை கடத்தணும் ராவணன். ஏன்னா அந்த ராவணன் வந்து ஒரு கதாநாயகன். ராவணன் வந்து வில்லன் இல்லையா, அவன் வந்து எதிர்நாயகனும். ராமனே சொல்கிறான், அவன் என் சத்ருவாக இருக்கலாம், அவனுடைய பராக்கிரமத்தை பார்க்குறேன், அவன் தான் எனக்கு சரியான நாயகன். நான் கதாநாயகன், அவன் எதிர்நாயகன். மேற்கொண்டு கதையை நடத்தணும். அப்புறம் இந்த கதையை இழுத்துட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. பின்னால் வால்மீகி அதை 24,000 ஸ்லோகமாக பண்ணணும். அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணணும். அதை உபன்யாசம் நீங்கள் வந்து இந்த கதையெல்லாம் சொல்லணும், நீங்கள் எல்லாம் உட்காந்து கேட்கணும். எல்லாமே எம்பெருமான் சங்கல்பம் தானே, அவனுடைய சௌகார்தம் தானே எல்லாம் காத்தால சொன்னா இல்லையா. அதனால் அந்த ஒருத்தனை தப்பிக்க விட்டுட்டான். ஒருத்தமே தப்பிச்சு நீ போய் ராவணன்ட்ட என் பெருமையை சொல்லு. அவன் தான் அவன் சண்டைக்கு வரமாட்டான். நான் இப்போ சண்டைக்கு காத்திருக்கலை, சீதையை கடத்திட்டு போட்டோம். அப்போ தான் சிறையிருந்தவள் ஏற்றம்னு பின்னால் பிரபந்தமே பண்ணுவான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள். அவனுக்கு இந்த பிராட்டி மேலே அத்தனை கருணை உண்டு. அதனால் ஸ்ரீராமாயணம்னு வாயால் சொல்லக்கூடாதான், நாராயண கதைன்னு வாயால் சொல்லக்கூடாதான். சிறை இருந்தவள் ஏற்றம் அப்படி தான் வாயால் சொல்லணுவான். ஏன்னா சீதை பிராட்டி காட்டுக்கு வராட்டா ராமாயணமே நடந்துக்காது. அது மட்டும் இல்லையா, இந்த சூர்பனகமே பெருமாளை கேட்டா இல்லையா, காத்தால சொன்னானே அங்கேயே அங்கம்னு. நேர பிராட்டியமே சைடேந்து கேட்டிருந்தா, ராமா அவள் ஆசைப்படுறான், கொஞ்ச நாள் அவரோட இரு அப்படின்னு இருப்பாளாம் பிராட்டி. அவள் பிராட்டியை ஆசிரியிச்சு கேட்டிருந்தா அவளோட சேர்த்து அனுப்பிச்சி வச்சுருப்பேன். பிராட்டியை விரோதிச்சுண்டா அதுக்காக அங்கம் போச்சு. ராவணன் பெருமாளை விட்டுட்டு பிராட்டியை விட்டுனான், அங்கேயே விட்டுட்டான், அவனுக்கு அங்கேங்கிற தலை போச்சு. அதை நம்ம காலையில் பார்ப்போம். அப்படி அந்த எம்பெருமான் அந்த கரதூஷணை அழிச்சிட்டு சீதை முன்னால் வந்து நின்னானா, அப்படியே ஓடியே வந்து அந்த சீதை அவனை ஆற தழுவிண்டானான். இப்போ தான் தெரிஞ்சது உன் சௌரிய வீர பராக்கிரமம் அப்படின்னு. இருந்தாலும் நான் உன் கூட ஏன் தெரியுமா காட்டுக்கு வர ஆசைப்பட்டேன், உன்னுடைய அவதாரத்தை நான் பிரயோஜனமாக ஆக்கணும். இந்த அவதாரம் வந்து வீணாக பெறக்கூடாது, ராவணன் வதம் நடக்கணும். திருப்பார்கடலில் வச்சு தேவர்கள் உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டா ராவண வதற்காகத்தான் அந்த அவதாரம் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, மேற்கொண்டு குகப்பெருமாளுக்கு ஆசிரியம் கொடுக்கணும், சுக்ரீவனுக்கு ஆசிரியம் கொடுக்கணும். விபீஷண சரணாகதி நடந்தாலும் மொத்தமாக இந்த கதையை பூரா முடிச்சு வைக்கணும்னா
நான் உங்களோட காட்டுக்கு வந்தால் தான் முடியும் அப்படின்னு அவதாரம் தோறும் பிராட்டி கூட பிறக்கிறா. அதை மத்ஸ்ய அவதாரத்துக்கு பெரிய திருமொழியில் மூழ்த்த நாள் அந்நீரை மீனாய் அமைத்த பெருமானை நரையூருள் கண்டேனே. திருநறையூர் பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிற பெருமாள். அப்போ திருநறையூர் க்ஷேத்திரம் அது பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உண்டான க்ஷேத்திரம். பூமி பிராட்டிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர், நீலாதேவிக்கு உறையூர் க்ஷேத்திரம். இப்படி நிர்வாகம் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏன்னா திருக்கோஷ்டியூர்லேருந்து பட்டர் திருவரங்கத்துக்கு புறட்டு போகிற வழியில் ஸ்ரீ ரங்கநாத ஸ்தோத்திரம் பண்ணார். திருவரங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னால் திருவுறையூரில் போய் தாயாரை சேவிச்சாராம். அப்போ நீலாதுங்க ஸ்தனகரி தடி சூட்டம்னு அந்த ஸ்லோகத்தை சேவித்தார். இப்படி பெருமாள் அந்த நீலாதேவிகிட்ட ஒரு ஆசைப்பட்டான். அப்புறம் ஸ்ரீதேவி நாச்சியார் திருநறையூர் நாச்சியார், பூதேவி நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூர். இப்படி ஒரு நிர்வாகம் இருக்குது. இன்னொரு நிர்வாகத்தையும் காட்டுறார் புத்தூர் சுவாமி. அதாவது திருவண்டரை அது ஸ்ரீதேவி நாச்சியார். அப்புறம் திருவுறையூர் பூமி பிராட்டி நாச்சியார், ஸ்ரீவில்லிபுத்தூர் நீலாதேவியார். அப்படியே அன்மைக்கு சொல்லலாம். ஏன்னா ஒருவேளை பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியாரோடு கலந்து பரிமாறுற காலத்தில் கூட இருக்கிற 2 பிராட்டியும் உதவி பண்ணுவானாம். மிச்சம் 2 பேர் பிராட்டியும் கூடயும் கலந்து பரிமாற காலத்தில் பெரிய பிராட்டியார் கோச்சிக்க மாட்டார், கண்ணெல்லாம் காட்ட மாட்டார், அவரோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி ஆனந்தப்படுவானா. அப்போ இந்த பெருமாள் இந்த 3 பேர் கூடயும் சேர்ந்து இருக்கார் இல்லையா, அதனால் அவருக்கு பிரயோஜனமா இல்லை, நமக்கு தான் பிரயோஜனம். நாம் போய் பெருமாள்கிட்ட நிற்கிற காலத்தில் இவன் குற்றவாளியா உடனே சொல்லுவானா பெரிய பிராட்டியார், யார் லோகத்தில் குற்றவாளி இல்லை. பக்கத்தில் பூமி பாட்டி சொல்லுவானா, இவன் குற்றமே பண்ணலை, அவன் நீலாதேவி குற்றம்னா என்ன, அவன் பரம யோகியன்னு இருவானான். இந்த 3 பேரும் நமக்கு சிபாரிசு பண்ணணும். அதுக்கு தான் பெருமாளை இப்படி அணைச்சி வச்சுருக்காங்க. இதை ஒரு பாசனத்தில் காட்டுற ஆழ்வார், பக்கம் நோக்கரியான் என் பைந்தாமரை கண்ணன் அப்படின்னு. அப்போது அந்த பக்கம் நோக்கரியான் என் பைந்தாமரை கண்ணன் பெருமாளுக்கு ஆழ்வார் மேலே ரொம்ப ஆசையாக. அதனால் அந்த நாச்சிமாரெல்லாம் விட்டுட்டு ஆழ்வாரையே பார்த்துட்டு இருந்தான் பெருமாள். அவ்வளவு ஆனந்தம். அப்படி அந்த இடத்துல நம்மள்ட ஐதிக நிர்வாகம் சொல்கிறார். குருகை காவலப்பன் இருந்தார், திருக்குறுகை காவலப்பன். அவர் எப்போதுமே யோகத்தில் இருப்பார். யோகத்தின் மூலியமாக பகவத் அனுபவத்தை அனுபவிச்சுட்டு இருப்பார். நாதமுனிகள் கேட்டாராம் குருகை காவலப்பன்ட்டையும் உய்ய கொண்டார்ட்டையும், உங்கள் 2 பேரில் யோகத்தின் வழி பெருமாள் அனுபவிக்க போகிறீங்களா, இல்லை திவ்ய பிரபந்தம் அருளிச்செயல் பாசுரம் வழி பெருமாளுடைய குணத்தை அனுபவிக்க போகிறான்னு கேட்ட உடனே குருகை காவலப்பனுக்கு எனக்கு யோகத்தை கொடுத்துருன்ட்டார். அதுக்கு உய்ய கொண்டார். இல்லை பிணம் கிடக்க மனம் புணர்வாருண்டோ, லோகமே செத்து சுடுகாடாயின்றிருக்கு. இந்த ஆழ்வார் பாசனத்தை கொண்டு போய் தான் எல்லாரையும் திருத்தணும். ஏன்னா இந்த வேதமோ வேதாந்தமோ ஸ்மிருதியோ அது அதிகாரமாக இருக்குது. அது பிராமண க்ஷத்ரிய வைசிய 3 பேருக்கு தான் அதிகாரம் இருக்குது இந்த பூனலில் வேதாந்தத்தை படிக்க. அவரும் ஒன்றும் சரியாக படிக்கலை. ஒரு புருஷ சூக்தம் படித்தாலே வேதம் படித்த மாதிரி மனசில் நினச்சிட்டுறா, படிக்கவே ஆள் இல்லை. அதனால் அருளி செயல் சர்வாதிகாரமாக இருக்குது, எல்லோரும் சேவிக்கலாம், எனக்கு அந்த அருளி செயலை கொடுன்னு சொன்ன உடனே நம்மை உய்யக்கொள்ள வந்திரோன்னு அவர் ஆனந்தப்பட்டாராம். அதனால் இந்த நாதமுனிகள் அந்த குறுகிய காவலப்பன் அப்புறம் மணக்கால் நம்பி மூலியமாக மணக்கால் நம்பி சொன்னாராம், என்னுடைய ஆச்சாரியர் இருக்கார் உய்ய கொண்டார், அவர் சொன்னார் இந்த குறுகிய காவலப்பன் உமருக்குன்னு ஏதோ வச்சுருக்காராம், கொடுக்கணுமா, நாதமுனிகள் உங்கள் தாத்தாவோட அனுகிரகம் பிரசாதம், அதவே வாங்கி கும்பிட்டார். இவர் குறுகிய காவலப்பனை தேடி போகிறார். அந்த இடத்துல அவர் யோகத்திலிருந்து பெருமாவோட கலந்து அனுபவிக்கிறார். அப்போ பக்கம் நோக்கரியான் என் பைந்தாமரை கண்ணன், இந்த செந்தாமரை கண்ணன் இருக்கான் பெருமாள். இந்த பெரிய பிராட்டியார் திருமூல தடத்தால் பெருமாளை தடவரான, வா என்னோட கலந்து பரிமாறு, அந்த வயிற்று கொங்கை அந்த மலர் மார்பான்னு அப்படி தடவரா திருமூல தடத்தால் பெருமாளை ரசிக்கலையாம். தள்ளிப்போ, எனக்கு குறுகிய காவலப்பன் கிடச்சிருக்கான், நான் அவனோடய கலந்து பரிமாற போகிறேன், எப்போ பார்த்தா நீ பக்கத்தில் நிற்காரு. அப்படியே பிராட்டியை தள்ளி விட்டுட்டு இந்த குறுகிய காவலோட சேர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன். திடீர்னு அவரையும் விட்டுட்டு கழுத்தை கட்டிட்டு பின்னால் பார்த்தாராம். அப்போ நினச்சாராம் பெருமாள், இந்த பெரிய பிராட்டியார் திருமூல தடத்தால் தடவரார், அந்த பெரிய பிராட்டியாரோட எனக்கு சங்கமம் வேண்டான்னு என்னோட கலந்து பரிமாறுறான் பெருமாள். நான் ஒரு ஜீவன், அந்த ஜீவன் மேலே பெருமாளுக்கு ரொம்ப ஆசை. சுக்ரீவனை பார்த்துட்டான்,
2 பேரும் சரணாகதி பண்ணிட்டா. இந்த மாதிரி நான் சீதையை தொலைச்சிட்டேன், பானை சேலையை வச்சு காப்பாற்றி கொடு அப்படின்னு ராமன் சரணாகதி. எனக்கும் மனைவி இல்லை, என் மனைவி மக்கள் என்னோடய ஐஸ்வர்யத்தெல்லாம் தப்பாக புரிஞ்சுட்டு எங்கள் அண்ணன் எடுத்து வச்சுட்டான், எனக்கு காப்பாற்றி கொடு, எனக்கு வாங்கி கொடுன்னு சுக்ரீவ சரணாகதி. 2 பேரும் சரணாகதி பண்ணிட்டா, நண்பர்கள் ஆகிட்டா. விடிய விடிய உட்காந்து சுக்ரீவனை பார்த்தான். அது ஒரு குரங்கு, நம்மளே 10 நிமிஷம் பார்த்துட்டு விட்டுருவோம் குரங்க. பெருமாள் ராத்திரி பூரா சுக்ரீவனை பார்த்தான். அவ்வளவு ஆசை அந்த பெருமானுக்கு இந்த ஜீவன் பேரில். இருந்தாலும் என்னோட கலந்து பரிமாறாமல் பின்னால் முதுகை கட்டிட்டு எட்டி பார்க்குறான பின்னால் பெருமான். அப்போ இந்த சொட்டை குளத்துலேருந்து யாரோ வந்திருக்கா, இந்த நாதமுனிகள் வம்சத்துலேருந்து யாராவது வந்தால் தான் பெருமாள் பிராட்டியும் விட்டுட்டு என்னையும் விட்டுட்டு பின்னால் பார்ப்பேன், வேற யாருக்கும் இவன் மயங்க மாட்டான். உடனே கேட்டாரான், சொட்டை குளத்தவர் யாரேனும் வந்தேருண்டோ அப்படின்னு. அடியே நாயந்தேன்னு முன்னால் வந்து நின்னாரா, எப்படி உங்களுக்கு தெரியும் நான் வந்திருக்கேன்னு கேட்ட உடனே, இல்லை பெரிய பிராட்டியாரையும் விட்டுட்டு என்னையும் விட்டுட்டு கழுத்தை கட்டிட்டு பின்னால் பார்த்தா இந்த பைந்தாமரை கண்ணன், உங்களுக்கு குலதெய்வம் கண்ணன் தான். உங்கள் தாத்தா உங்கள் பாட்டனார் நாதமுனிகள் அகாத பக்தி சிந்தமே நமோ சிந்தியாத்புதா கிருஷ்ண ஞான வைராக்கிய ராசையே நாதாய முனே அகாத பகவத் பக்தி சிந்தவே. அவருக்கு எல்லா விதமான தாளமும் தெரியும், அவருக்கு யோகம் தெரியும். அவர் அந்த எம்பெருமான நாதத்தால் அந்த எம்பெருமானை நோக்கி புகழ்ந்து பாடி அந்த இசையால் எம்பெருமானோட கலந்துருக்கலாம். ஆனால் அப்படி கலக்கலை. ஏன்னா நம்ம ஆச்சாரிய பரம்பரையில் அது இல்லை. யோகத்தால் யோகத்தால் நம்மாழ்வாரை சாட்சாத்கரித்து 4000 பாசுரத்தையும் பெற்றார். அப்படி யோகத்தால் பெருமாவோட கலந்துருக்கலாம். அப்படியும் பெருமாவோட கலக்கலை. நமக்கு பிரபத்தி சரணாகதி இது நம்ம சம்பிரதாயம். அது ஆழ்வார் காமிச்சு கொடுத்தது. அதனால் அகாத பக்தி பகவத் சிந்தவேன்னு ஆரங்கால் புரியாமல் பக்தி ஒரு வைஷ்ணவர் ஓடியே சொன்னாராம் நாதமுனிகள்கிட்ட, முனிகளே நாதமுனிகளே, நம்ம குடிசைக்கு ஒரு வெள்ளி, ஒரு இளைய வெள்ளி, ஒரு பெண், ஒரு குரங்கு 4 பேர் காத்துட்டுருக்கான்னு சொன்ன உடனே, அப்படியா வந்துட்டானா என் ராமன் சொல்லிட்டு ஓடியே போனார். இப்போ தானே இங்கே பார்த்தேன்னு சொன்னாலாம். அந்த முக்குக்கு போனாரா, இப்படி தான் போன சொன்ன உடனே கடைசியாக அந்த முக்கில் போய் பெருமாளுக்கு கோயிலுக்கு நேர கடைசி முக்கு அந்த சன்னதி, அங்கேயும் அவளை காணுவேன்னு அப்படியே அந்த உயிரை விட்டாராம். அதனால் அகாத பக்தி சிந்தவே. அவருக்கு இருக்கிற அந்த இசை அறிவுக்கு நாதத்தால் எம்பெருமான்ல கலந்துருக்கலாம், ராகத்தை பாடி. யோகத்தில் கலந்துருக்கலாம். நம்ம சம்பிரதாயத்தில் இது இல்லை. நமக்கு பிரபத்தி சரணாகதி. அந்த எம்பெருமான் அழகிய மணவாளன், அழகிய மணவாளன், அழகிய மணவாளன்னு அந்த மணவாள பிள்ளை அந்த பெருமாள் பேரை சொல்லித்தான் இந்த பிராணம் போடுவே ஒழிய நம்ம சக்தியில் பாழனை போக்கடிக்கக்கூடாதுன்னு அப்பேற்பட்ட அந்த நாதமுனிகளுடைய வம்சத்தில் யாராவது வந்தால் தான் பெருமாள் என்னை திரும்பி பார்ப்பாராம். அப்படி பெருமாளுக்கு பெரிய பிராட்டியாரை விட இந்த என்னை விட உன் நீர் முக்கியமாக போயிட்டேன், அதனால் சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாராம். அப்படி அந்த எம்பெருமான் எல்லா அவதாரத்திலையும் விடாமல் பிரியாமல் இருக்கிறான். கூர்ம அவதாரத்தில் அருவனை அன்னதன்மை அடலாமையான திருமால், அடலாமையான பெருமான்னு சொல்லியிருக்கலாம், அடலாமையான மான்னு சொல்லியிருக்கலாம். அங்கே அடலாமையான திருமால், அங்கே பெருமாள் ஆமையாக வந்துட்டான்னா பிராட்டியும் ஒரு பெண் ஆமையாக வரான்னு தான் அர்த்தம். 2 பேரும் எதிர்த்தாப்பில் அவளை பார்த்துட்டே தான் பெருமாள் அந்த அவதாரத்து விசேஷத்தை எல்லாம் முடிச்சு கொடுக்குறான். அதே போல் வராக அவதாரத்தில் பூமேய செம்மாதை நின் மார்பினில் சேர்வித்து பாரிடந்த அம்மா, அந்த பூமி பிராட்டி இறந்து எடுக்கிற காலத்தில் கூடவே ஸ்ரீதேவி நாச்சியார் மார்பை விட்டு பிரியாமல் இருக்கா. அதனால் பூமி பிராட்டிக்கு உபதேசம் பண்ணுற காலத்தில் ஸ்ரீதேவி நாச்சியார் அந்த உபதேசத்தை கேட்டுக்கொள்கிறார். அப்புறம் நரசிம்ம அவதாரத்தில் நரங்கலந்த சிங்கமாய் கீண்ட திருவன் அடி இணையே, வண்ணடி இணை சொல்லலை, திருவன் அடி இணையே அப்படிங்கிறார். அங்கேயே ஒரு திருசப்தத்தை சேர்த்து போட்டுட்டேன். நம்ம சம்பிரதாயத்தில் எல்லாமே திருவ சேர்த்து தான் சொல்கிறோம். அதனால் நம்ம திருவமுது அங்கேயும் ஒரு திருதான், திருப்படியாரம் ஒரு திருவடி, திருக்கோயில், இப்படியே திருவ சேர்த்து சேர்த்து ஏன் சொல்கிறோம்னா அது ஒரு மங்களகரமான சொல். விராட்டி சந்நிதி அங்கே இருக்குது. அதனால் அந்த திருசப்தத்தை சேர்த்து தான் நாம் சொல்கிறோம். ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூரை திருவில்லிபுத்தூர்னு சொல்லக்கூடாது, ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் சொல்லணும். அங்கே திருவை போட்டு நாம் சொல்லக்கூடாது. அதே போல் திருமதி ஒருத்தர், ஒரு அம்மா
அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிடுது. ஒருத்தருக்கு வாக்கப்பட்டுட்டு போயிட்டான்னா ஸ்ரீமதி, அங்கேயும் திரு சொல்லக்கூடாதுன்னு புத்தூர் சுவாமி வியாக்கியானம் பண்ணி காமிச்சிருக்காங்க. அங்கே திருவெள்ளின்னு போட்டுட்டா அர்த்தம் மாறுறது. அது சிறப்பு பெயராக இருக்குது, அது பொது பெயரில் இல்லை. வில்லிபுத்தூர் அப்படிங்கிறது ஒரு வேடுவன் உருவாக்கின திவ்யதேசம். அந்த திவ்யதேசம் அந்த வேடுவன் தான் வடபத்திர சாயி பெருமாளுக்கு கோயில் கட்டி கொடுத்து அந்த ஊரை உண்டு பண்ணான். அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூர். அதே மாதிரி இது திருமதி அப்படின்னு சொன்னால் நல்ல புத்திசாலி மதி, அவனுக்கு நல்ல புத்தி, அவனை திருமதின்னு சொல்லலாம். ஆனால் ஸ்ரீமதி அப்படின்னு சொன்னால் மாங்கல்ய தாரணமான அந்த பொண்ணு, அந்த சுமங்கலியை ஸ்ரீமதி அப்படின்னு சொல்கிறோம். அங்கே திருமதின்னு சொல்லக்கூடாது, திருவள்ளிபுத்தூர்னு சொல்லக்கூடாது. இங்கே எல்லாம் திவ்யதேசத்துக்கு எல்லாம் திருப்போட்டு சொல்கிறோம். அரங்கந்தான் திருவரங்கன்னு சொல்கிறோம், கண்ணபுரம் தான் திருக்கண்ணபுரம்னு சொல்கிறோம், நாராயணபுரம் தான் பேர் திருநாராயணபுரம்னு சொல்கிறோம், கட்சின்னு தான் பேர் திருக்கட்சின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சம்பிரதாயமே ஸ்ரீ சம்பிரதாயம்னு பேர். கர்நாடக தேசத்தில் எல்லோரும் வைஷ்ணவா தான். அங்கே வைஷ்ணவன்னு சொன்னால் ஸ்மார்த்தாலையும் குறிக்கும், மாதுவாலையும் குறிக்கும். ஏன்னா எல்லாருமே நாராயணத்தான் தெய்வமாக ஒத்துட்ருக்காங்க. அதனால் அந்த சம்பிரதாயம் எல்லோரும் வைஷ்ணவர்கள் தான். நமக்கு மட்டும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு பேர். இந்த ராமானுஷ அடியார்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு ஏன் பேர் அப்படின்னு கேட்டால் ஒரு ஆச்சாரியாங்க, ஒன்றும் இல்லை, நாம் அந்த பிராட்டிய புருஷகார பூதையாக பற்றியிருக்கோம். அந்த பிராட்டி சம்பந்தத்தாய் நம்ம பெருமானை அடைகிறோம். அது மட்டும் இல்லை, பிரணவத்தில் அகார வாச்சியனான நாராயணன், மகார வாச்சியனான அந்த ஜீவன், மத்தியில் அந்த உகாரத்தால் பிராட்டி குறிப்பிட்டு சொல்லப்படுகிறார். அதனால் நமக்கு ஸ்ரீ சம்பந்தம் அனுசந்தேயம், பிராட்டி சம்பந்தம் அனுசந்தேயம். அது மட்டுமில்லை, திருமணிசை ஆழ்வார் திருவில்லா தேவரை தேரேம்பின், யாராவது பிரம்மச்சாரி நாராயணன் வந்தால் திரும்பியே பார்க்காதீங்க, ஸ்ரீமன் நாராயணன் வந்தால் தான் நீங்கள் திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால் பிராட்டியோடு சேர்ந்த பெருமான் தான். பிராட்டியை விட்டு ஒரு நாளும் அந்த எம்பெருமானுக்கு பிரிவில்லை. அப்போ அவதாரங்கள் தோறும் அப்படி இருக்குது. அப்புறம் வாமன அவதாரத்தில் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பிரம்மச்சாரியாக தான் வந்தான் வாமனன். ஏன் சுவாமி, எப்போதுமே வடிவாயும் வளமார்புல பிராட்டி இருக்கா, அப்புறம் என்ன ஒருத்தர் பிரம்மச்சாரின்னு சொல்கிறது? அதுக்கும் ஒரு சரித்திரம் இருக்குது. அந்த பரீட்சித்து மகாராஜா கறிக்கட்டையாக கிடக்கிறார். அந்த ஆக்னேய ஆஸ்திரம் பட்டுறது உள்ள கர்ப்பத்தில் இந்த சிசுவை அழிக்க போகிறேன்னு புறப்பட்டுட்டான். இந்த சிசுவை அழிக்க போகிறேன்னு புறப்பட்டுட்டான். கடைசியில் அந்த அஸ்வத்தாமன் பண்ணின அந்த பானம் போய் உள்ள பரீட்சித்த கறிக்கட்டையாக ஆக்கிடுத்து. வெளியே வந்த குழந்தையால் ஒன்றும் பேச முடியல, கருப்பாக ஒரு கட்டை மாதிரி கிடக்கு. அதுக்கு ஜீவனை கொடுக்கணும். உடனே பக்கத்தில் இருக்கா சுபத்திரையை பார்த்து சொல்கிறாரா, சுபத்திரையை பார்த்து என்னை நித்திய பிரம்மச்சாரின்னு சொல்லு. சொன்ன உடனே நித்திய பிரம்மச்சாரின்னு கூப்பிட்டாராம். நித்திய பிரம்மச்சாரியாக இருந்தது ராமன் தான். அன்றைக்கி ஒரு ஏகாதசி நன்னாள், வைஷ்ணவ இன்றைக்கி ஏகாதசியாக இருக்குது, உனக்கு ஆசிஷ்ட யோகம் சொல்லி கொடுக்க போகிறேன், பெருமாளுக்கு திருவாரணம் பண்ணணும், சுத்தபத்தமாக இருந்திருக்கோம் அப்படின்ட்டார். பக்கத்தில் அன்றைக்கின்னு பார்த்து ஆசையோடு சீதை பேசினா. பேசிட்டு இப்படி போயிட்டா, அந்த மேலே போட்டிருந்த வஸ்திரம் பட்டுருத்தோ அப்படின்னு நிறைய சரையுமாக போயிட்டான். எங்கே போகிற ராமா நான் வச்சுட்டேன். இல்லை, பக்கத்தில் சீதை பேசினா அவருடைய புடவை தலைப்பு மேலே பட்டிருக்குமோ, சுத்தியானம் தீர்த்தம் வாங்கிட்டு வரேன், போக வேண்டாம், அதில் ஒன்றும் படலை, அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வசிச்சிட்டார். ஆனால் அந்த ராமாவதாரத்தில் அவனுக்கு அவன் தர்மத்தை காப்பாற்ற வந்தவன். அதுக்கு நேர் மாறு கிருஷ்ணாவதாரம். நம்மள ஈட்டில் சொல்கிறப்போ ராமாவதாரத்தில் ஆசிரியர்களுக்கு மெய்யே தஞ்சம், கிருஷ்ணாவதாரத்தில் ஆசிரியர்களுக்கு பொய்யே தஞ்சம். அப்போ பிராமணானாம் உபாசீத, ரிஷினாம் முனினாம் உபாசீத அப்படின்னு அந்த வயசான சான்றோர்கள், அறிஞர்கள், ரிஷிகள், முனிகள் அழைச்சிட்டு போய் ராமன் அடிபணிஞ்சு அவள் திருவடிக்கு மேலே இந்த நாடியை வச்சு சொல்லுங்கோ அர்த்தம் கேட்குறேன் அப்படின்பான். அவனுக்கு இந்த பிராமணர் கூட்டம், ரிஷி கூட்டம் இதான் ரொம்ப பிடிக்கும். இதை இந்த கிருஷ்ணாவதாரத்தை பற்றி கேட்குற காலத்தில் இது அந்த இடைச்சி அந்த ஆட்சிகளுடைய கொசுவத்தை பிடித்து தெரியும் பரதத்துவம்ட்டு. ராமனுக்கு பரதத்துவம்னு சொல்லலை, ஆட்சியோட அந்த புடவந்தானையை பிடிச்சுட்டே தெரியணும். மேலப்பட்டாலே இவன் தோஷங்கிறான்,
இவனுக்கு குறுக்க படுத்துருவான் ஒத்தையடி பாதை. அந்த கோபிகள்லாம் குளிக்க போகிறா, அவனுடைய ஸ்பர்ஷம் எனக்கு வேணும். அதனால் ஆட்சிகள் வெண்ணெய்கள் காணில் அவனுண்ட வெண்ணெய் ஈதன்னும். எனக்கு பசிக்கிறது, பலகாரம் சாப்பிடணும், பக்ஷணம் வேணும்னா இடைச்சி வீட்டுக்கு போக மாட்டேன், பிராமண ஆற்றுக்கு போகிறேன். அவள் தான் நிறைய முறுக்கு தட்டையெல்லாம் சுத்த பத்தமாக நன்னா பண்ணி வச்சுருப்பான். சித்திராண்டம் 18ஆம் பேருக்கு கிடைச்சிது, புளியோதரை சாப்பிட்ணும், இதுக்கெல்லாம் போகிறேன். அப்போ கண்ணா எங்கிட்ட வெண்ணெய் சாப்பிட மாட்டியோ நம்மள்கிட்ட கேட்டாராம், உனக்கு இந்த பாப்பாத்தி வெண்ணெய் ஆகாதா? வெண்ணெய்னா அந்த பிராமண வீட்டு வாசப்படியை மிதிக்கவே மாட்டேன். எனக்கு ஆட்சிகள் அந்த காலங்காத்தால் வேலையில் குளிக்காமல் அப்படியே மோத்த கழுவ கூட மறந்து, ஏன்னா அந்த காலங்காத்தால் இந்த விடியலில் தான் இந்த வெண்ணெய் கிடையிடுவோம். 2 கற்கள் வேலையில் வாயை கூட ஒப்பிக்காலோ தெரியாது, இருந்தாலும் உட்காந்து வெண்ணெயை கடையிறா. அந்த வெண்ணெய் தான் எனக்கு வேணும். அப்போ ஆழ்வார் பாசனத்தை சொல்கிறார், ஆட்சிகள் வெண்ணெய்கள் காணில் அவனுண்ட வெண்ணெய் ஈதன்னும்னு. அதனால் அந்த சித்திரை தெருவில், ஆழ்வார் திருநெல்வேலியில் சித்திரை தெருவில் அங்கே யாதவர்லாம் இருப்பார். அந்த தெருவில் ஆழ்வார் உற்சவம் நடக்கும். அந்த உற்சவத்தில் ஆழ்வாருக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குமா, எல்லோரும் வெண்ணெய் கொண்டு சமர்ப்பிப்பா, அந்த வெண்ணெயை சாப்பிடணும்னு. அப்படி அந்த எம்பெருமான் அப்போ நித்திய பிரம்மச்சாரினே நமகன்னு யாருக்கு சொல்லணும்? ராமனுக்கு சொல்லணும். அஷ்டோத்தரத்தில் அதை காணும். கிருஷ்ண அஷ்டோத்தரத்தில் நித்திய பிரம்மச்சாரினே நமக அப்படின்னு இருக்குது. அதுக்கும் நம்ம ஆச்சாரிய விளக்கம் சொன்னான். ஒத்தியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஏகபத்தினி விரதன்னு சொல்லிவிட்டு அந்த ஒத்தியை 10 மாதம் பிரிச்சுட்டேன். இங்கே தேவி சகசரம் 16ஆம் ஆயிரம் தேவிமார் பார்த்துருப்பேன். அப்போ எல்லோரும் கேட்டாராம், உங்களை விட்டு என்னைக்காவது பிரிஞ்சுருக்கானான்னு. கிடையாது, எப்படி ஒரு கோபிகைக்கு ஒரு கண்ணனோ அதனால் 16,000 பேருக்கும் 16,000 கண்ணன். ஒரு நாளும் எங்களை விட்டு பிரிஞ்சதே இல்லை அப்படின்னு கொடுத்துட்டா சர்டிஃபிகேட்டு அந்த கண்ணனுக்கு. அப்பேற்பட்ட அந்த கண்ணன் நித்திய பிரம்மச்சாரினே நமகன்னு இவன் சொல்ல உடனே இந்த கால் கட்டவர்களை வச்சு மிதிச்சானா அந்த குழந்தைக்கு உயிர் வந்துடுது. அப்பேற்பட்ட அந்த வாமன அவதாரத்தில் பிரம்மச்சாரியாக தான் வரணும், இருந்தாலும் பிராட்டி அதை சேவிக்கணும்னு அவனுக்கு ஆசை. இங்கேருந்து எட்டி எட்டி பார்த்தாலாம், மேலே மாண்டோலை வச்சு மறைஞ்சிட்டார். அன்றைக்கே அவதாரம். ராமன் கிருஷ்ணன் மாதிரி பிறந்து ஒரு 6 வயசு ஆகி உபநயனம் இல்லை, நேராக அத்திரிக்கு மகரிஷிக்கு அன்றைக்கே வந்து பிறந்துட்டார். பிறந்த அன்றைக்கே நேராக உபநயனம் பண்ணியாச்சு, பிரம்மோபதேசம் ஆகி போச்சு, நேராக புறப்பட்டு வந்துட்டார். அந்த திருமார்பு லட்சுமியை சுக்கராச்சாரியாருக்கு தெரிஞ்சு போச்சு. வந்தவன் சாதாரண விஷயம் இல்லை, வந்தவன் காமிச்சது சின்ன கால் 3 அடி. ஏன்னா அந்த வாமன அவதாரத்துக்கு என்ன விசேஷம்னா, நம்மள சொல்கிற காலத்தில் இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா குள்ளர்களையும் கூப்பிடுவோம், வரிசையாக நிற்க வச்சா இவன் தான் கடைசி குள்ளனாக இருப்பான். இவனுக்கு கீழே ஒரு குள்ளனே கிடையாதான், அப்படி ஒரு குள்ளன். அதனால் கள்ளம் பேச்சை நம்பினாலும் குள்ளம் பேச்சை நம்பக்கூடாது. இவன் காட்டுனது சின்ன அடி, எடுக்க போகிறது பெரிய அடி. மகாபலி சொல்லிட்டார், ராஜா மகாபலி உனக்கு வேண்டாம், அவரை கேட்டால் ஒன்றும் கொடுக்காது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற அந்த பிராட்டி சொல்லிட்டான், ராணி அவனுக்கு உண்டான ராணி, குழந்தை பார்க்க அழகாக இருக்கான், யஜ்யவாடத்தில் வந்துட்டுருக்கான், எனக்கு அவனை பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது, அவன் என்ன கேட்டாலும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அந்த அந்த மகாலட்சுமி தாயார் அப்படி வெளிப்படையாக தெரிஞ்சாலாம். அந்த அவதாரத்துலேயும் ராமாவதாரத்துலேயும் பிராட்டி சன்னதி இருந்தது, கிருஷ்ணாவதாரத்துலேயும் ருக்மிணி பிராட்டியாக இருந்தால் எப்பப்போ ஆபத்து வருதோ நீங்கள் அப்போலாம் அசனாபுரத்துக்கு போய்ட்டு வாங்கோ, குருக்ஷேத்திரத்துக்கு போய்ட்டு வாங்கோ அப்படின்னு பிராட்டியே ஆரம்பித்து வைப்பாலாம். அதனால் ஒரு நாளும் பிரியாமல் இருக்கா. சரி, விபவத்தில் சரி அந்தர்யாமியாக இருக்கும்போது, அந்த உள்ள அந்தர்யாமியாக இருக்கும்போது எப்படின்னா, திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். அப்போ மால் வந்து பூரண பெரிய பிராட்டியோடு வந்து தான் அந்தர்யாமியாக இருக்கான் அந்த எம்பெருமான். அதனால் மார்வம் என்பது ஒரு கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி அங்கே மாதவனாகவே இருக்கான். அப்போ அந்தர்யாமித்துவத்திலையும் பிராட்டி பிரியாமல் இருக்கா. அப்புறம் அர்ச்சாவதாரம், அதை கேட்கவே வேண்டாம். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி 2 தனி கோயில் நாச்சியார், 5 பேரோடு இருக்கார் பெருமாள். ஒன்று வந்து அந்த மூலவர் பேரில் ஒரு நாச்சியார், அப்புறம் அந்த ஊருக்கு உண்டான க்ஷேத்திர நாயகி. அப்போ மூலவருக்கு ஒரு தனியாக ஒரு நாயகி, க்ஷேத்திரம் ஒரு நாயகி, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, கோதாதேவி. சில கோயிலில் 5 நாச்சியார் இருக்கா. ஒவ்வொரு பெருமாளையும் வச்சு ஏல பண்ணி அவனுக்கு வஸ்திரம் சாத்தி அந்த அர்ச்சகர் ரொம்ப கஷ்டப்படுறார். ஆகமும் சொல்லிடுது, யோகலட்சுமி, போகலட்சுமி, வீரலட்சுமின்னு. அவங்க கைங்கறி மன்ற வாழ்க்கை தான் அந்த கஷ்டம் தெரியும். அப்படி சேர்த்தியில் இருக்கார் அந்த பெருமாள். அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்தில் இருக்கா, காஞ்சிபுரத்தில் இருக்கார் பெருமாள்.
காஞ்சிபுரத்தில் என்ன விசேஷம்னா பெருந்தேவி தாயார் அங்கே இருக்கிற பெருமாள் இந்த உபயநாச்சிமாரை கூப்பிட்டு கிராமமாக போவேன். ஒரு 32 கிராமத்தை போய் பார்த்துட்டு வருவேன். அதனால் முதல்ல விஏஓ வந்து அதுக்கப்புறம் பிடிஓவுக்கு போனது பெருமாள் தான். அப்புறம் தான் கோவிந்தராஜன் பிடிஓ ஆனார். அந்த கோவிந்தராஜன் முதலையே பெருமாள் கிராமமாக போக ஆரம்பிச்சுட்டார். அப்போ பிராட்டி கூட்டாலாம், ஆமாம் தேவப்பெருமாளே இங்கே வாருவோய் அப்படின்னு. எங்கே போறீர்? கிராமமாக போயிட்டு வரேன். நீர் போயிட்டு வரேன். அப்போ நான் இல்லை, உனக்கு இவ்வளவு தான் படிதாண்டா பற்றின்னு சொல்லியிருக்கு. நீ சுதந்திர தாயார் தான், இருந்தாலும் உனக்கு வந்து அவ்வளோ ஊராக போகிறதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. நீ க்ஷேத்திர நாயகி, இங்கே தான் இருக்குன்னு சொன்ன. அப்படியா, சரி என்னுடைய சடாரி எடுத்துகிட்டு போ. கிராமமாக போகிறேன், ரொம்ப கடாட்சம் எல்லாருக்கும் கிடைச்சிரும், என் கடாட்சம் கிடைக்க வேண்டாமா? என் சடாரியை ஏற பண்ணிட்டு போகும். அப்புறம் கோயிலுக்கு வர்ற பக்தாளுக்கு நான் கிருபை பண்ணிடுறேன், உண்மை கிருபை வேண்டாமா? உண்மை சடாரியை இழந்துட பண்ணிட்டு போகும் அப்படின்னு சொல்லிடுறா. அதனால் அதுக்கும் அப்புறம் வெள்ளிக்கிழமை புறப்பாடு, நீர் என் கூடையே வரணும். வெள்ளிக்கிழமை புறப்பட்டாலும் நீர் என் கூடையே வரணும், நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. அதே மாதிரி பத்மாவதி தாயார் திருமலை உம்ம க்ஷேத்திரம், சீனிவாசனும் தனியாக போய் நின்றுட்டு, ஆனால் கீழே இருக்கிற திருப்பதி என் க்ஷேத்திரமாக இருக்கணும். எனக்கும் பிரம்மோத்சவம்லாம் உண்டு, நானும் வாகன புறப்பாடெலாம் நடத்திப்பேன், என்னை வந்து சேவிச்சுட்டு தான் உம்மரை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸ்ரீரங்கத்துலேயும் பிராட்டி அப்படி தான். நான் ஸ்ரீரங்க நாச்சியார், நான் தான் க்ஷேத்திர நாயகி, நீர் அயோத்தியிலேருந்து வந்தவன், உமருக்கு இது சொந்த ஊர் இல்லை, நீ அயோத்தியிலேருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கேன், நான் உமருக்காக காத்துட்டுருக்கேன். இந்த பெரிய பிராட்டியார் சன்னதியை சுற்றி வந்து ஒரு வில்வ மரம் இருக்கும். அந்த வில்வ மரத்துக்கு கீழேயே அந்த விக்கிரக ரூபத்தில் அச்சா ரூபத்தில் பெரிய பிராட்டியார் காத்துட்டு இருந்தாலும். இந்த மாதிரி திரேதாயுகம் வரணும், திரேதாயுகம் முடிவில் ராமனை அவதரிக்கணும், அதுக்கப்புறம் விபீஷணன் போகணும், அப்புறம் அங்கே பெரிய பெருமாளை கொண்டு வரணும், அது வரைக்கும் காத்துட்டுருக்கேன்னு அங்கேயும் காத்துட்ருந்தா. அதே போல தான் திருநாராயணபுரத்துலேயும் அப்படி தான். வருஷத்துக்கு 2 கல்யாணம் பண்ணிக்கணும், உடையவர் கூடையே வரணும். நான் நீர் மட்டும் தீர்த்தமாடுறதா இருந்தால் தீர்த்தமாடிக்கும், நீர் புறப்பாடு பண்ணிக்கிறதா இருந்தால் புறப்பாடு பண்ணிக்கும். பிராட்டி நான் உம்மோட சேர்ந்து தீர்த்தமாடணும்னா எதிர்த்தாப்பில் உடையவர் வந்து தீர்த்தமாடணும். நான் உம்மோட உற்சவம் பண்ணிக்கணுமா, உடையவரும் கூட உற்சவத்துக்கு வரணும். சரி, அடுத்த மாதம் பௌத்திரோத்சவம் வருது, பாத்திரபதம் சிம்ம மாதத்தில், அப்படியா நாம் தனியாக பௌத்திரம் சாதிக்க வேண்டாம், நேராக உடையவர் சன்னதிக்கு போவோம், பௌத்திரம் சாதிப்போம். சரி, அதுக்கப்புறம் ராஜமுடி உற்சவம் வருது, இங்கே ராஜமுடி வேண்டாம், உடையவர் சன்னதியிலே ராஜமுடியை சாதிப்போம். அப்புறம் பல்லவ உற்சவம் இருக்குது, இங்கே உற்சவம் வேண்டாம், நேராக உடையவர்கிட்ட போவோம், உடையவர் சேர்ந்து திருமஞ்சனம் பண்ணிப்போம், அங்கேயே உற்சவம். அதனால் பெருமாளும் பிராட்டி என்ன உற்சவம் பண்ணாலும் உடையவரோடு சேர்ந்து. எனக்கு சந்நிதி தனியாக இருக்குது, எனக்கு வந்து இது எதிரி நாச்சியார் சன்னதி, நான் உடையவருக்கு நேரம் இருந்துப்பேன் என்னுடைய சன்னதியில். வெள்ளிக்கிழமை தோறும் நீ என் சன்னதிக்கு வரணும். எல்லா வெள்ளிக்கிழமையும் என் சன்னதிக்கு வந்தப்புறம்தான் 2 பேருக்கு சேர்த்து திருவந்தி காப்போம். அப்போ சாயலட்ச திருவாராதனம் ஒன்று போல் நடக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் எங்கிட்ட வந்து என்னோட சேர்ந்து திருவந்தி காப்பு கண்டருளி க்ஷீராண்ணம் பிரசாதம், ராத்திரி உண்டான அந்த க்ஷீரம், வெள்ளி சொம்பில் வரக்கூடிய பால் எல்லாத்தையும் என் கூட தான் சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு 2 பேருக்கு 2 சொம்பு பால் இருக்குது இல்லையா, ஒரு சொம்பு பால் திருநாராயணத்துலேருந்து வருது, இன்னொரு சொம்பு பால் உங்களுக்கு தனியாக வருது. அந்த 2 சொம்பு பாலையும் உடையவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவோம். நீர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து என்னோட சாயரட்சை கண்டருளி அப்புறம் என்னை விட்டு போயிட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் நான் காத்திருப்பேன். அடுத்த வெள்ளிக்கிழமையும் நீ தவறாமல் வரணும். அதை எங்கிட்ட சொன்னால் போகாது, உங்கள் திருத்தகப்பனார் உடையவர் இருக்கார் எதிராஜர், அவர்கிட்ட சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த பிராட்டி ஒவ்வொரு தரமும் கட்டளை இருந்தால் பெருமாள். அப்படி ஒவ்வொரு திவிதேசத்துலேயும் ஒவ்வொரு விசேஷம் இருக்குது. அப்பேற்பட்ட அந்த திருமுறையும் திருநரையும் ஸ்ரீவில்லிபுத்து அந்த 3 திவ்யதேசத்துலேயும் பிராட்டி அம்சம் பண்ணதைத்தான் பெருமாள் சாப்பிட்றாரு. முதல்ல பிராட்டியை கண்ட்ரோலில் பண்ணணும். ஏன்னா அங்கே அது வந்து நாச்சியார் ஸ்தலமாக, நாச்சியார் எழுந்தருள் இருக்கின்ற ஸ்தலம் அந்த ஸ்தலமாக. அப்படி அந்த திருநறையூர் பாசுரத்தில் அற்புதமாக அந்த பாசுரத்தை திருமங்கையாழ்வார் அனுபவிக்கிற காலத்தில் ஒவ்வொரு முறையும் அந்த எம்பெருமானுக்கு என்ன தலையை கண்டரில் பண்ணாலும் முதல்ல பிராட்டிக்கு அனுஷியாகி அப்புறம் பெருமாளுக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் அப்படி தான். திருவாடிப்புற உற்சவம், நான் முன்னால் போகிறேன், நீர் பின்னால் வாங்கும். நீர் வந்து அழகிய மனவார பிள்ளை, இந்த ஊருக்கு மாப்பிள்ளையாக வந்தவர், இதோட அவதார க்ஷேத்திரம், இது கோதை பிறந்த ஊர், அப்புறம்தான் கோவிந்தன் வாழும் ஊர்னு நித்திய சாத்துப்படையை வாழலாம் சேவிக்கிறார்.
அதனால் நான் முன்னால் போவேன், நீ பின்னால் வரணும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு ஊர்லேயுமே திருவல்லிக்கேணி ஆகட்டும், திருமாலிருஞ்சோலை ஆகட்டும், திருக்கோஷ்டியூர், திருச்சித்திரக்கூடம், இப்படி ஒவ்வொரு ஊர்லேயுமே பிராட்டிக்கு தனி வைபவம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த பிராட்டி சாநித்தியத்தால் அந்த ஊர் கடாட்சத்தோட எம்பெருமான் அங்கே விசேஷமாக எழுந்தருளி இருக்கிறார். அதுக்கப்புறம் தென்திருப்பேரையும் திவ்யதேசம் நவ திருப்பதியில் அங்கே திருப்பேர் நாச்சியார் தனியாக இருக்கார், அரவிந்த நாயகி தனியாக இருக்கா, அரவிந்த லோச்சனன் பெருமாள், மூலவர் மகரகண்டம் குலைக்காத நாச்சியார் தனியாக இருக்கா, தென்திருப்பேர் நாச்சியார் தனியாக இருக்கா. அந்த க்ஷேத்திர நாயகி, அந்த க்ஷேத்திர நாயகிக்கு எந்த பிரம்மோற்சவம் பண்ணாலும் மஞ்சள் தேங்காய் அந்த ஊர் தாயார் சண்டையிலேருந்து தான் வரும். மஞ்சள் தேங்காய் கொண்டு அப்புறம் ஸ்வஸ்திவாச்சனம் சொல்லி பிரம்மோற்சவத்தை ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஊரில் யாராவது பெண் பிள்ளைகள் அவர்கள் வயசுக்கு வந்துட்டா அந்த தாயாருக்கு புட்டு சமைப்பாள். அந்த புட்டு தான் வரும் ஆற்றுக்கு. அந்த பிராட்டிக்கு புட்டு சமைச்சு அது அந்த ஆற்றுக்கு வரும். அந்த பெண் பிள்ளைக்கு திருக்கல்யாணம் ஆகி போச்சு அப்படின்னா அன்றைக்கி சாயங்காலம் புட்டு சமைப்பாள். அந்த புட்டு வந்தப்புறம் தான் 2 பேருக்கும் நாகவள்ளி சேர்த்தி உற்சவம். அங்கே மாப்பிள்ளை முதல்ல அந்த பொண்ணு முகத்தை பார்க்கக்கூடாது, ஆசையெல்லாம் மனசில் வச்சுக்கணும். பொண்ணு முகத்தை பார்த்தா உனக்கு என்ன பக்தி வரல போன்றுவா. முதல்ல அந்த புட்டை பார்க்கணும், தாயாருடைய புட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்க்கணும். அது தாயார் க்ஷேத்திரம். அங்கே எல்லா ஸ்திரீகளுமே வாசல் உட்காண்ட்ருப்பா, புருஷான்னா உள்ளே உட்காண்ட்ருக்கணும் சுவாமி மாதிரி. அதனால் அந்த விசேஷம் பிராட்டிக்கு அங்கே ஏற்றம் சொல்லியிருக்கு. அதனால் தினந்தோறும் தினந்தோறும் கைங்கரியத்துக்கு போகிறா வர. இவர் பகவத் கைங்கரியத்தில் இருக்கார், அவளுக்கு வேறு அலுவல் பணி இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் அந்த விசேஷம். அதனால் பிராட்டிக்கு சில ஊரில் அதனால் பிராட்டி மஞ்சள் தேங்காய் கொடுத்து தான் பெருமாளுக்கும் உற்சவம் ஆரம்பிக்கிறது. அப்பேற்பட்ட அந்த பிராட்டி கடாட்சம். ஒருவேளை அந்த பிராட்டி என்றைக்காவது பெருமாளை விட்டு பிரிவாளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டார் சேனாபதி ஜியத்தை. ஒருத்தர் கேள்வி கேட்குறான், அதாவது திருமார்பை விட்டு என்னைக்காவது அந்த பிராட்டி பிரிஞ்சிருக்காளா? இப்போ ஸ்ரீமன் நாராயணன்னு சொல்கிறோமே, அப்படி அந்த பிராட்டி என்னைக்காவது பிரிஞ்சிருக்காளா அப்படின்னா, இப்போது பிரணவத்தில் அகாரம் இருக்குது, அக்ஷரானாம் அகாரோஸ்மின்னு சொல்லிட்டான் கீதையில் கண்ணன். அகாரத்தில் நான் தானே இருக்கேன்னு சொல்லிட்டான் கீதையில். அப்போ அந்த அகாரத்தில் பிராட்டி சேர்ந்து இருக்காளா? அந்த அகாரத்தில் ஒரு நாராயணன்னு சப்தம் இருக்குது, அங்கே ஒரு ஆயன்னு ஒரு சதுர்த்தி 4ஆம் வேற்றுமை மறைந்து இருக்கு, அங்கே சேஷத்துவத்தை சொல்லியிருக்கு அப்படின்னு இந்த ஜீவனுக்கு பிரணவத்தை வச்சு அர்த்தம் சொல்கிறோமே. அப்போது அந்த அகாரத்தில் பிராட்டி கூட இருக்காளா அப்படின்னு கேட்குறார். அப்போது பிராட்டி திருவார்பை விட்டு நீங்கினால் அகாரமும் எம்பெருமானை விட்டு பிரியும்ட்டார். அப்போ ஒரு நாளும் அந்த அகாரம் பிரியாது. அகாரார்த்தம் விஷ்ணுவோடு சொல்லியாச்சு, அந்த அகார வாச்சியம் நாராயணன் தான். இப்போ நீ கேட்குற கேள்வி, பிராட்டி இன்னைக்கா திருவார்பை விட்டு பிரிய வரான்னு அகர இல்லைன்னு இறையமென்னு சொல்லிட்டு இருக்கா. ஒருவேளை இந்த பிராட்டி திருமார்பை விட்டு பிரிஞ்சா அந்த அகார வாச்சியத்தை விட்டு பெருமானும் பிரிஞ்சிருவனாம். அதனால் ஒரு நாளும் பிரிய போகிறதில்லை. அதனால் இது ஒரு நாள் நடக்காதுன்னு முமுட்சுப்படி வியாக்கியானத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. சரி, அந்த பிராட்டிக்கு உண்டான சிறப்பு அம்சம் உண்டா அப்படின்னா, நீரிலே நெருப்பு கிளறுமா போலே குளிர்ந்த உள்ளத்திலே அபராதத்தால் சீற்றம் பிறந்தால் பொறுப்பதும் இவனுக்காக. பெருமாளுக்கு இந்த ஜீவனை ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் நம்மளை எம்பெருமான் பொறுத்துக்கிறான்னா அதுவும் அந்த பிராட்டிக்காக. அப்போ ரட்சிக்கும் போது பிராட்டி சந்நிதி அனுசந்தேயம். அப்போது பூர்வாச்சம் என்ன எழுதி வச்சா, பிராட்டி அதாவது அபராதம் 2 பேர் பண்ணான். காகாசுரன் பண்ண அபராதம் என்ன, பிராட்டியுடைய திருமார்பை கொத்தி கிழிச்சான், ரத்தம் வந்துருக்கு, அங்கே சதையே கரண்டு வந்திருக்கு. ஆனால் இங்கே ராவணன் பிராட்டியை தொடவே இல்லை. இந்த கேள்வியை நஞ்சியர் பட்டர்கிட்ட கேட்டாராம். பட்டரே, எம்பெருமான் சேஷி, நாம சேஷன், இதோட முடிச்சுக்க வேண்டியதானே, எதுக்கு பிராட்டி, எதுக்கு புருஷகாரம் அப்படின்னு கேள்வி கேட்டாராம். இப்போ சேஷின்னு சொல்லியிருக்கு, சேஷன்னு சொல்லியிருக்கோம், இந்த 2ல் விஷயம் முடிஞ்சு போச்சே, எதுக்கு பிராட்டி? ஜீயரே வாரும் சொல்கிறேன் கேளும். காகாசுரன் பெரிய அபச்சாரப்பட்டான், ராவணன் தொடவே இல்லை, பர்ணசாயனும் எடுத்துகிட்டு போயிட்டான். அப்படி தான் கம்பர் சொல்கிறார். நம்ம ஆசாயனும் ஒத்துன்ருக்கா, அப்படி பர்ணசாயனை கொண்டு போய் வச்சுட்டான் அசோகவனத்தில். பிராட்டியை தொடலை, பிராட்டி அவன் முகத்தை பார்த்து பேசலை, ஒரு துரும்ப கிள்ளி போட்டு பேசினான்.
அப்போது ராவணன் அவளை தொடவே இல்லை. ஆனால் 10 தலையும் போச்சு. இந்த காகாசுரன் அவளை மார்பை தொட்டு கிழிச்சான், அவனுக்கு ஒரு கண்ணு போயிடுதே, இது எப்படின்னு கேட்ட உடனே இல்லை, பிராட்டி சந்நிதி அங்கே இருந்தது. அவன் போய் ராமன் காலை விழும்போது பிராட்டி பக்கத்திலே இருந்தான். லேசாக தலையை திருப்பி வச்சுட்டான். அவன் போய் விழுந்தான், சரியாக விடக்கூடாதா, அவனுடைய காக்கையோட காலில் ராமன் கால் மேலே பட்டு நிட்டுதான். டக்குன்னு தலையை திருப்பினான். சேனாதி பண்ண மாதிரி ஆகிப்போச்சு, கண்ணோடு போயிடுது. ஆனால் பிராட்டி சன்னதி அங்கே இல்லை. நம்ம ஆச்சாரியால் சொல்கிறான், ஒருவேளை ராவணன் ஒரு பக்கம் அந்த சீதையை தேரில் கட்டி வச்சுட்டு யுத்தம் பண்ணியிருந்தால் ராவண வதமே நடந்திருக்காரு. எப்போ பிராட்டி சந்நிதி இருந்தாலும் அங்கே வதம் நடக்காது. அப்போ முதல்ல மாரீச்சன் சுபாவை வதம் பண்ணுற காலத்தில் பிராட்டி கூட இல்லை. கரதூஷணாதிக்கு 14,000 பேர், அப்போ பிராட்டி கூட இல்லை. கபந்தனை வதம் பண்ணால் பிராட்டி கூட இல்லை. அப்போ பிராட்டி சன்னதி இருந்தால் வதம் பண்ண முடியாது. அதை போன வாரம் தான் பார்த்தோம் திருநாராயணபுரத்தில். எப்போதுமே திருநாராயணபுரத்தில் பங்குனி மாதம் பிரம்மோற்சவத்தில் 4வது நாள் வைரமுடி உற்சவம், 5வது நாள் பிரகலாத பரிபாலனம், அன்னைக்கு நரசிம்ம அவதாரம். அப்போது உபயநாச்சிமாவோட சென்றப்பிள்ளை 7 பேர், உடையவரும் வருவா கூட. 2 பேரும் நேராக திருக்கல்யாணிக்கு போவா. அங்கே அவருக்கு நரசிம்ம திருக்கோணம் சாத்திருப்பா. அந்த நரசிம்ம புராணம் வாசிக்க ஆரம்பிப்பா. ஹிரண்யவத படலம் வரணும். அந்த படலம் வர்றதுக்கு முன்னால் உபயநாச்சிமா 2 பேரையும் உடையவர் கூட்டு வந்துடுவார் கோயிலுக்கு. ஏன்னா பிராட்டிக்கு ஒரு வதம் பண்ணால் இந்த மனசு தாங்காது. அதனால் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவா லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சேவிக்கிறத விட ஸ்ரீ ரங்கநாயகி அஷ்டோத்திரம் தான் சேவிக்கிறோம். ஏன்னா அந்த இடத்துல பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாய நமக மகா காளியை நமகன்னு வருது. அந்த சுரூபம் நம்ம சமுதாயத்தில் பிராட்டிக்கு கிடையாது. அதனால் வதம் பண்ணுறப்போ அந்த ஹிரண்யவத படலம் வாசிக்கணும். உடனே உபயநாச்சிமா 2 பேரையும் உடையவர் கோயிலுக்குள்ளே கூட்டு வந்துடுவார். அப்புறம் அந்த ஹிரண்யவத படலம் வாசித்து பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி ஆகும். அந்த ஆரத்தி ஆன உடனே செல்வப்பிள்ளைக்கு திருக்கோணம் சாத்திருப்பா. மடியில் ஹிரண்யனை வச்சு விளக்கிற மாதிரி, பக்கத்தில் சின்ன உருவத்தில் பொம்மை பிரகலாதன் சேவிச்சின்றிருப்பன், அதோட 4 பேர் நடந்து காமிப்பாள். நரசிம்மன் நடந்து காமிப்பாள். அப்புறம் பெருமாள் தனியாக வருவார். இது 5வது நாள் உற்சவம். அப்புறம் 6வது நாள் உற்சவத்தில் கஜேந்திர மோட்சம், அதுக்கும் உபயநாச்சிமாரும் உடையவரும் போவா. இது சேவையில் அங்கே போய் திருவாராதனெலாம் ஆகும், கலியெல்லாம் அம்சுத்தி ஆகும். அந்த கஜேந்திர வத படலம் வாசிக்கணும் புராணத்தில். உபயநாச்சிமாரை உடையவர் கூட்டு வந்துடுவார். ஏன்னா ஆச்சாரியனுக்கும் எந்த ஜீவனும் கெட்டு போயிடக்கூடாது, அவளுக்கு மோட்சம் கொடுத்தே ஆகணும். பிராட்டிக்கும் மனசு தாங்காது, 2 பேரும் சேர்த்து வைக்க வந்துடுவான். அந்த வைபவத்தை நாளைக்கு சொல்கிறேன், ஆச்சாரிய வைபவத்தை. அதனால் கஜேந்திர மோட்சம் நடக்கிறதுக்கு முன்னால் உபயநாச்சிமார் தனி தோழிகளையால் வந்துடுவார். அப்புறம் பெருமாளுக்கு கருட சேவை, கஜேந்திர ஆழ்வானம் கடிப்பான். கருடனுக்கு மேலே பின்னலகு சேவையோடு வருவார் பெருமாள். அந்த கஜேந்திர மோட்சத்துலேயும் சரி, பிரகலாத பரிபாலனத்துலேயும் சரி, பின்னலகு சேவை உண்டு செல்வப்பிள்ளைக்கு. 3 நாள் திருக்கல்யாண உற்சவம். அதனால் கச்சம் போட்டுண்டு திருமணி தாயார் சேவை ஆகாது. மஞ்ச வேஷ்டி, கச்சம், வரத வேஷ்டி அதோடு இருப்பார் 3 நாள். 4ஆம் நாளைக்கு சேர்த்தி உற்சவம். ஏன்னா கல்யாணத்தன்னைக்கு சேர்த்தி கிடையாது. 3 நாள் விரத சமாவர்த்தனம் இருக்குது. சாஸ்திர ரீதியாக 4வது நாள் தான் நாகவள்ளி உற்சவம் பண்ணணும். அன்னைக்கு சேர்த்தி முடிஞ்சு ராத்திரி வாகன புறப்பாட்டுக்கு திருமணி தாயார் சேவை ஆவான். மறுநாளைக்கு வைரமுடி பிரம்மோற்சவம். அதுக்கு மறுநாள் சொன்ன பிரகலாத பரிகாரணம், கஜேந்திர மோட்சம். அந்த கஜேந்திர மோட்சத்துலேருந்து அவருக்கு பின்னலகு சேவை, தீர்த்தவாரி வரைக்கும் பெருமாளுக்கு பின்னலகு சேவை உண்டு. ஏன்னா முன்னிலும் பின்பழகிய பெருமாள் அப்படின்னு திருவரங்கத்தில் பேர். அரையர் தாளம் பண்ணுறப்போ முன்னிலும் பின்பழகிய பெருமாள்னு தாளத்தில் சேவிப்பார். அங்கே இருக்கவன் ரங்கராஜன், அவனுக்கு பின்னலகு சேவையை காட்டக்கூடாது. அதனால் அந்த பின்னலகு சேவையை செல்வப்பிள்ளைக்கு வச்சுட்டார் உடையவர். அதனால் பிராட்டி சன்னதியாலே அந்த காகம் கண்ணோட போச்சு, ராவணன் மாண்டான். அதனால் பிராட்டி சன்னதியும் அனுசந்தையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்பேற்பட்ட பிராட்டி எம்பெருமானை விட்டு பிரியலேன்னு சொல்கிறோமே. அப்போது ஒரு உற்சவம் இருக்கு, பிரணய கலகம்னு. பிராட்டி பிரணயினி, எம்பெருமான் பிரணயம்னா அது ஒரு காதல், அதுக்கு ஒரு கலகம் வருது.
பிரணயினி அப்படின்னு. அந்த கழகமும் எதுக்குன்னு கேட்டால் இந்த சேதனனுக்காக தான். அங்கே இருக்கிற நம்மாழ்வார், அங்கே இருக்கிற உடையவர், அவள் நமக்கு எடுத்து சொல்லணும். அதுக்காக பிரணய கழக உற்சவம், அந்த மட்டேடி உற்சவம் உறையூரை பார்க்க போயிடுறார். அங்கே இருக்கிற நம்பெருமாள் போயிட்டு வந்து பார்த்தா முடியெல்லாம் களைஞ்சுமே இருக்குது. அது திருப்பவளவாய் பெருமாளுக்கு பவளவாய்னு சொல்லணும். இன்றைக்கி தலையை நல்லா இருந்தது, இன்றைக்கி கூட்டம் நல்லா இருக்கா, குழம்பு நல்லா இருக்கான்னு கேட்கக்கூடாது. அந்த ஸ்திரீகள் இன்றைக்கி பெருமாளுடைய பவளவாய்க்கு உகந்திருக்கா, பெருமாள் நல்ல அமிஷியாக இருக்காரா அப்படி கேட்கணுமா. அதனால் அந்த திருப்பவளவாய் அந்த மேலே பவளமே இல்லையே, உதடு உடந்துமே இருக்குது, தலையெல்லாம் களைஞ்சுமே இருக்குது, மேலெல்லாம் நகைக்கீரல் இருக்கே, எங்கே போயிட்டு வந்தீர் அப்படின்னு அங்கே இருக்கிற சீனநாத்தியா சங்கதி பரிகரங்கள்லாம் கதவை சாத்திட்டும் அங்கே இருக்கிற தேங்காய் புஷ்பம் அந்த பழங்கள்லாம் தூக்கி வீசுவானோம் நம்பெருமாள் மேலே. கதவை சாத்து, பெருமாள் எங்கேயோ யாரோடையோ சேர்ந்துன்னு வந்திருக்கேன், இங்கே பட்ட மகிழ்ச்சி நான் இருக்கேன், என்னை விட்டுட்டு வேறு யாரு கூடயோ போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு இங்கே பிராட்டி சொல்லுவாள். அதுக்கு பெருமாள் இல்லை வேட்டைக்கு போயிருந்தேன், அங்கே இருக்கிற முள்ளு மேலே குத்திருத்து, இது நகைக்கிறெல்லாம் ஒன்றும் இல்லை, தலைமுடி கலைஞ்சிருக்கேன், அங்கே ரொம்ப காற்று அடிச்சுது அதனால் தலைமுடி கலைஞ்சிருக்கு. அப்போ உதட்டில் வாயுமுதம், இந்த வாயுமுதத்தை யாரும் பருகிருக்கா, இந்த பவளவாய் உழந்துமே இருக்கேன், ரொம்ப நாளாக தீர்த்தம் சாப்பிடலை அதனால் வாய் உழந்து போச்சுன்னு ஒவ்வொரு சமாதானமாக சொல்லி அனுப்புவார். இந்த சந்தான சேர்வை சனிக்கிழமை அன்றைக்கி நடந்தது திருஞானபுரத்தில். பெருமாளுக்கு திருவேடுவரி உற்சவம், 7ஆம் திருநாள் தேர், 9ஆம் திருநாள் தெப்போத்சவம். தெப்போத்சவம் அன்றைக்கி ராத்திரி குதிரை வாகனம், அதுக்கு கண்டரு சுழிகன்னு பேர். திருவேடுவரி உற்சவம், திருமங்கை ஆழ்வார் சுற்றி வருவர், திருமங்கை ஆட்ட நகையெல்லாம் பறி கொடுத்துருவர். அப்புறம் ராத்திரி சுற்றிட்டு போவர். அங்கே உபயநாச்சிமார் கோச்சுருவார் பெருமாளை. அதில் முதல்ல பூப்பந்தை கொடுத்து விடுவர். பூப்பந்தை அதை அங்கேருந்து தூக்கி வீசுவர் தாயாசனதி அர்ச்சகர். இது பூப்பந்து இல்லை, இது ஒரு மொப்பல், இது ஒரு ஃப்ராட்தனம் பண்ணுறேன், நீ ஏமாத்துறேன்னு தூக்கி வீசுவா. அறைய சேர்வு நடக்கும் அந்த பிரணய கழகத்தில். அப்புறம் உடையவர் சொல்லுவாராம், நம்ம ராமானுஜன் சொன்னதுனால உங்களை ஏற்றுக்கிறேன் சொன்னோன்னா அடையார் ராமானுஜர் செல்வ பிள்ளைக்கு அருளப்பாருன்னு சொல்லுவாள். அப்போ அங்கே ராமானுஜர், இங்கே நம்மாழ்வார், இந்த நம்மாழ்வாருக்கு சொல்லுவாராம் பிராட்டிட்டேன், நீ பெருமாளை ஏற்றுக்கொண்டு சொல்கிறது நம்ம கோயில் அண்ணன் ஆழ்வார் சொல்கிறார், உங்களை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அந்த பிராட்டி சொல்லுவானாம். சில ஊரில் அந்தந்த ஆழ்வார்கள் மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிறார், சில ஊரில் அந்த ஆச்சாரியர் எம்பெருமானார் அவன் மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிறார். இப்படி ஒரு உற்சவம் பெருமானுக்கும் பிராட்டியும், அதுவும் நமக்காக எல்லாத்துக்கும் மேலே அந்த சரணாதிகத்தியம் சேவித்து அந்த பிராட்டி சந்நிதியை கொண்டு அஸ்துதே தெய்வ சர்வம் சம்பத்தியதே, நீ இப்போ பண்ண போகிற சரணாகதி உங்களுக்கு நன்றாக விளங்கட்டும்னு பிராட்டி அஸ்துதே நடக்கட்டும் அப்படின்னு பிராட்டி வாய் திறந்து சொன்னதுனால தான் பெருமானும் மேற்கொண்டு அந்த நம்பெருமான்கிட்ட போய் சரணாகதி பண்ண ஆரம்பிக்கிறார். அதனால் பிராட்டியோட உத்தரவு கிடச்சி போச்சு. அதனால் அந்த எம்பெருமானுக்கு எப்படி நிருகேதுக கிருபை இருக்கும், அதே போல் அந்த பிராட்டிக்கும் நிருகேதுக கிருபை உண்டு அப்படிங்கிறதுல பிராட்டியோட சர்ம ஸ்லோகம். அதுக்கப்புறம் பிராட்டி சன்னதி, அதை இந்த மாத்ரு தேவோ பவங்கிறதுக்கு இந்த விஷயத்துக்கு இதை ஒரு முடிவுரையாக வச்சுக்கலாம். இதை கவனமாக கேட்க வேண்டிய விஷயம். ராமராவண யுத்தம் நடந்து போச்சு, ஸ்ரீராம ஜெயம், ராவனுக்கு ஜெயம் ஆகிப்போச்சு. திருவடிக்கு ரொம்ப ஆனந்தம். இதவே பிராட்டிகிட்ட சொல்லணும். ஏன்னா வேறங்க யாருக்கும் பிராட்டி பரிச்சயம் கிடையாது. ராத்திரி பூரா உட்காந்து பேசுனது திருவடிகிட்ட. இந்த மாதிரி அந்தரங்கமாக சில விஷயங்களை ராமன் சொல்லியிருக்கான். உங்கள் 2 பேருக்கும் இப்படி அந்தரங்கமாக ஒரு காதல், 2 பேரும் பேசுனது, இதெல்லாம் திருவடி எடுத்து சொல்கிறார். அதனால் திருவடி அந்தரங்க காரியதரிசி, அவர் தான் போய் சொல்லணும். நேராக இங்கேருந்து புறப்பட்டு போகிறார். அங்கே அவருக்கு பேச முடியல, ஆனந்தத்தில் துள்ளி துள்ளி குதிக்கிறார். சீதைக்கு அதை கேட்கணும்னு ஆசை. ஆனால் ஆஞ்சநேயா என்ன நடந்தது சொல்லுங்கிறா. அவருக்கு வாக்மி ஸ்ரீமான்னு பேர், சொல்லின் செல்வர்னு பேர். எங்கே என்ன பேசணுமோ அந்த அளவு தான் பேசுகிறான். அவருக்கு நவ வியாக்கரண பண்டிதர், இலக்கணமும் இலக்கிய சுவையும் நன்கு அறிந்தவர் அந்த திருவடி. அங்கே அவரால் பேச முடியல. கீழே மண்ணில் எழுதி காமிக்கிறாராம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு. இது ஏன்னா அவருக்கு வாக்மி ஸ்ரீமான், சந்தோஷத்தில் பேச்சு வரலை, ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு மண்ணில் எழுதி காமிக்கிறார். அதான் நாம் இப்போது ஸ்ரீராம ஜெயம் எழுதி
நாம் வந்து ராமருக்கு சாத்த மாட்டோம், ஆஞ்சநேயருக்கு போய் சாத்தணும். ஏன்னா முதல்ல ராமஜெயன்னு எழுதி காமிச்சது ஸ்ரீ ஆஞ்சநேயர். பக்கத்தில் இருக்கிற சீதா பிராட்டிக்கு பரம சந்தோஷம், நல்ல கல்யாணமாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் அந்த வெத்தலை கொடி இருக்குது, அந்த வெத்தலையை எடுத்து ஆஞ்சநேயத்துக்கு தலை சிரசுக்கு மேலே வச்சு அனுகிரகம் பண்ணால் பிராட்டி. அதான் வெத்தலை மாலையை வாங்கி நாம் சாத்திரம். குழந்தைய கல்யாணம் நடக்கணுமா, ஸ்ரீராமஜெயம் எழுதி போடும். அந்த பிராட்டியும் பெருமாளையும் சேர்த்து வச்சுருக்கார். ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து அந்த ஆஞ்சநேயர் அந்த வெத்தலை மாலை எடுத்து ஆஞ்சநேயருக்கு நாம் கட்டி போடுறோம். அந்த ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சமர்ப்பிக்கிறோம். ஏன்னா திருவடியே சுமந்துன்னு ராமனுக்கு சுமந்துன்னு போனார். அவர் மேலே அம்பு பட்டுது, அந்த அம்புக்கு நாம் ஒரு மருந்து போடுற மாதிரி வெண்ணெயை வாங்கி சாத்துறோம் அந்த ஆஞ்சநேயருக்கு. அப்படி ஆஞ்சநேயருக்கு ஆனந்தம், பிராட்டிக்கு சந்தோஷம். எனக்கு ஒரு வரம் கொடு அப்படிங்கிறார் பிராட்டிட்ட. என்ன வேணும் கேடு. இந்த 10 மாதம் உன்னை துன்புறுத்திருக்கா இந்த ராட்சசிகள், இவா பொல்லாத அறைக்கு இவா ஒவ்வொருத்தர தலையும் பிடிச்சி நான் திரிகிறேன், கையை காலை உடைச்சி போடுறேன். இந்த ஒத்த தலை இருக்குது, ஒத்த கண் இருக்குது, ஒத்த காது இருக்குது, அதையும் பிடுங்கி விட்டுற போகிறேன், அனுமதி கொடுன்னா. உடனே பிராட்டிக்கு திருவுலகத்தில் கோபம் வந்துடுத்து. பிளவங்கமா ஏ குரங்குன்னு திட்ட ஆரம்பிச்சுட்டார். பாப்பானாம்பா சுபானாம்பா பதார்கானாம் பிளவங்கமா காரியம் கருணமாரியன ந கஷ்டிது அபராத்தியதி. இந்த உலகத்தில் குற்றம் பண்ணினவர்கள்னு யாருமே இல்லை. இந்த ஸ்ரீராமஜெயம்னு ராமன் எழுதி போட்டது ஆஞ்சநேயர் சம்ஸ்கிருதத்தில், அது பிராட்டிக்கு தெரியும், ஆஞ்சநேயருக்கு தெரியும், கூட இருக்கவாளுக்கு ஒன்றுமே தெரியாது. இது எப்படின்னு கேட்டால் இதுக்கு ஒரு பாசனம் சொல்கிற. மாதர் மைதிரி ராட்சசி त्वयि तवेव आर्द्रा परादास्त्वया रक्षन्त्या पवनात्मजा लघुतरा रामस्य गोष्ठीकृता कागन्तञ्ज विभीषणं शरणमित्युक्ति क्षमौ रक्षदः அப்படின்னு பராசரப்பட்டு சொல்கிறார். விபீஷணன் சரணாகதிக்கு வந்தால் ராமன் சரணாகதி கொடுக்கலையாம். ஒரு ஆலோசனை கமிட்டி எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறான். விபீஷணன் வந்திருக்கான், கூட 4 பேர் வந்திருக்கா, கையில் கதையை வச்சுட்டு இருக்கா, சரணாகதி கொடுக்கணுமா வேண்டாமான்னு. இங்கே அப்படி இல்லை. இங்கே அந்த ராட்சசிகள் தோஷம் பிரசித்தமாக இருக்குது. அவள் அந்த ஹிம்சை கொடுத்துட்டுருக்கா. ஒருத்தி சீதையை கடிச்சுட்டுருக்கா, ஒருத்தி சீதையை நகத்தை வச்சு பிராண்டுறா, இன்னொருத்தி கண்ணத்தை பிடிச்சி கிள்றா. அதை இப்பவும் அவள் பண்ணிட்டு இருக்காளாம். அங்கே ராவணன் செத்து போனான், மாண்டு போனான், அது இவளுக்கு தெரியாது. இப்பவும் சீதையை துன்புறுத்தின்னு இருக்கா. அந்த துன்புறுத்தலையே காரணமாக வச்சு அவள் அபயம் ஒன்றும் கேட்கல. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு விபீஷணன் மாதிரி மேனன்னு அபயம் கேட்கல. இந்த ஆஞ்சநேயர் சொன்னவொன்னா பயந்து போயிட்டா. சில பேர் சீதையை துன்புறுத்தின்னு இருக்கா. அந்த ஹிம்சையவே காரணமாக வச்சு அந்த பிராட்டி அனுகிரகம் பண்ணாலாம். ஏ பிளவங்கமே, ஏ குரங்கே, நான் சொல்கிறேன் கேளு. நீ ராம பக்தனா, ராம தூதனா, நீ அந்த ராமனுக்கு தாசனா, உனக்கு ஏன் இந்த குணம் வந்தது? இவர்கள் தோஷம் பிரசித்தம். என்ன ஹிம்சை இப்பவும் என்ன ஹிம்சை பண்ணிட்டு இருக்கா. முன்னாலேருந்து ஒருத்தி அடிச்சுட்டு இருக்கா. நான் இவாளுக்கு அபயம் கொடுத்துட்டேன், அவள் என்கிட்ட அபயம்னு ஒன்றும் கேட்கல. ஏன்னா அதுக்கு காரணம் என்ன, இவா துன்புறுத்துறா. அதுக்கு காரணம் இவா இல்லை. இவாளுக்கு ராஜா ராவணன், அவன் சொன்னே வார்த்தையை அவள் கேட்டு என்னை ஹிம்சிக்கிறா. இவா மேலே தப்பு இல்லை, நான் இவாளுக்கு அபயம் கொடுத்துட்டேன். இந்த லோகத்தில் குற்றம் பண்ணாதவர்கள்னு யாரும் இல்லை. இவா ராட்சசிகள், இவாட்ட குற்றம் இருக்குது, எங்கிட்ட குற்றம் இருக்குது, உங்கள்கிட்ட குற்றம் இருக்குது, உன் தலைவன் ராமன்ட்டையும் குற்றம் இருக்குது. எல்லாருமே குற்றம் உள்ளவர்கள் தான், தோஷம் எல்லார்ட்டையும் இருக்குது. அந்த குற்றத்துக்காக நம்ம ஒவ்வொருத்தரையும் தண்டிக்க போனால் தண்டிச்சு முடியாது. எல்லாரையும் மன்னிக்கணும். நான் உங்கள் ராமனை அழகான திருத்திடுவேன், உங்கள் எல்லாரையும் அருளால் திருத்திடுவேன். அந்த சாமர்த்தியம் எனக்கு இருக்குது. இந்த ராட்சசிகள் குற்றம் புரிந்தவர்கள் தான். இவா தானாக செய்யலை. இவாளுக்கு மேலே அந்த ராவணன் சொன்னால் இவா செஞ்சா. நான் அவளுக்கு அபயம் கொடுத்துட்டேன், நீ இவாளை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டான். உடனே ஆஞ்சநேயர் கேட்டாராம், இவா பண்ண குற்றம் எனக்கு தெரியும், இந்த ராவணன் பண்ண குற்றம் எனக்கு தெரியும், நீங்கள் என்ன தப்பண்ணேன்னு கேட்டான் சீதைட்ட. அவள் சொன்னானா, நான் ராவணனுக்கு குற்றம் ராமனுக்கு குற்றம் உண்டு சொன்னேன். ராமன் என்னுடைய புருஷன், என் பர்த்தா, நான் உனக்கு தர்ம பத்தினி. ஆனால் என்னுடைய கணவனை பற்றி நீ 3வது புருஷன், நீ ஒரு குரங்கு, உங்கள்கிட்ட குறை சொன்ன பாரு, அந்த அந்த குற்றம் எனக்கு இருக்குது. எங்கிட்ட என்ன குற்றம்னு கேட்டான் ஆஞ்சநேயர்.
இவா மேலே தப்பு இல்லை, இவளை நீ கொல்ல பார்த்தே அது ஓ மேலே உள்ள குற்றம். சரி, என் தலைவன் ராமன்ட்ட என்ன குற்றம் இருக்குன்னு கேட்டானா? இல்லை, அக்னி சாட்சியாக என்னை கைப்பிடிக்கிற காலத்தில் வேத மந்திரம்லாம் சொன்னார், அவருக்கு வசிஷ்டர் மந்திரம்லாம் சொல்லி கொடுத்துருக்கார். ஒரு நாள் இரவு கூட என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னாரே, 10 மாதம் என்னை பிரித்து அவன் வச்சுட்டார் இல்லையா? அப்போ அக்னி சாட்சியாக சொன்ன அந்த பிரதிக்கு அந்த சங்கல்பம் என்னாச்சு? ஓ ராமன்ட்டையும் தோஷம் இருக்குது. அதனால் இந்த லோகத்தில் தோஷம் இல்லாதவர்களே கிடையாது, எல்லோர்ட்டையும் குற்றம் இருக்குது. அதனால் குற்றம் செய்யாதவர்களே லோகத்தில் இல்லை. அதனால் குற்றம் உள்ளவர்கள் யாரும் இல்லை. ந கஷ்டிது ந அபராத்தியதி. அப்போ யாருமே தண்டிக்கப்பட வேண்டாம், யாருமே குற்றம் செய்யவில்லை, எல்லோரும் நல்லவர்கள் தான் அப்படின்னு அந்த பிராட்டி சர்ம ஸ்லோகம்னு இதை ஸ்ரீராமாயணத்தில் நாம் விசேஷமாக சொல்கிறோம். அப்பேற்பட்ட அந்த பிராட்டி ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மைச்சிது வஞ்சலி பரம் பகதே விதீரியா அப்படின்னு சொல்கிறோம். அந்த பெரிய பிராட்டியார் வெக்கப்பட்டு இருக்கிறான். கதம் கோயமுதார பாவகா, பெரிய உதாரம், பெரிய வள்ளல் தரம் பிராட்டிட்ட. இந்த வடக்கு வாசல்லேருந்து தெற்கு வாசல் வரைக்கும் போகணும் ஸ்ரீரங்கத்தில். அதை சுற்றி போனால் லேட்டாகும், கோயிலுக்குள்ளே சுலபமாக போயிடலாம். அதுக்காக செருப்பை, இந்த காலத்தில் செருப்பு போட்டிருப்பான் மரவடி, அதை அந்த மேல் துண்டில் சுற்றிட்டு நேராக ஓடி போயிடுவாங்க. அப்படி போகிற காலத்தில் பெருமாள் சேவையாகாது. இந்த வலது பக்கம் பிராட்டி இருக்கா கிழக்க பார்க்க, அந்த பிராட்டியை பார்த்துட்டே போகணும். போகிற காலத்தில் இப்படி வச்சுட்டு போயிருக்கான் செருப்பை ஒத்திட்டு, பாட்டி என்னை சேவிக்கிறான்னு நினச்சிக்கிட்டான். நேரே பெரிய பெருமாள்கிட்ட போய் ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மை சிது அஞ்சலி பரம் பகதே விதீரியா. அதனால் பார்த்தா இவன் என்னை சேவிச்சுட்டு போயிட்டான், நான் அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டேன், கைவல்யம் வேண்டாம் கைவல்யத்தையும் கொடுத்துருவேன், நீங்கள் மோட்சத்தை கொடுத்துருவோம். ஐஸ்வர்யமும் கொடுக்கணும், அவன் ஆசைப்பட்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும், கைவல்யத்தையும் கொடுக்கணும், மோட்சத்தையும் கொடுக்கணும், மூளையும் நீங்கள் கொடுத்துருவோன்ட்டா பிராட்டி. பெருமாள் இல்லை, அவன் உன்னை சேவிக்க வரல, இப்படி தான் கையை வச்சுட்டு போனான். எனக்கு பின்னாலேயும் கண்டு இருக்கு, நான் பார்த்துட்டேன். இல்லை அவன் என்னை சேவிச்சுட்டு தான் போனான், நான் பார்த்துட்டேன் கண்ணால். உங்களுக்கு தெரியாது, உங்கள் பார்வையெல்லாம் லங்கையை பார்க்க இருக்குது, இங்கே வரக்கூடியவாள்லாம் நான் தான் பார்க்குறேன், நான் சொன்னால் கேளுங்கோ கொடுத்துருவோன்ட்டான். கஸ்பை சிது அஞ்சலி பரம் பகதே விதிரிய. இப்படி கொடுத்துட்டு பிராட்டி அவன் தாண்டி போயிட்டானா, வெக்கப்பட்டுட்டானா. அதான் எல்லாம் கொடுத்தாச்சே, உனக்கு என்னன்னு கேட்டால் இல்லை நான் என் குழந்தைக்கு ஒன்றுமே பண்ணலை. அப்போ ஐஸ்வர்யம் வேணா ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துட்டும், கைவல்யத்தையும் கொடுத்துட்டும், மோட்சத்தையும் கொடுத்துட்டும். ஆமாம், இப்படி நம்ம கோயம் உதார பாவக, இப்படி பெரிய உதாரையாக இருக்கு என் பிராட்டி அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை ஸ்ரீ பராசர பட்டர் சமர்ப்பித்தார் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு. அந்த பராசர பட்டர் நஞ்சியரை திருத்தி பணிகொள்ளணும். அங்கே அவருக்கு மாதவாச்சார்னு பேர், வேதாந்தின்னு பேர். அவரை திருத்தி பணிகொள்வதற்காக திருநாராயணபுரத்துக்கு வர்ற காலத்தில் அந்த கல்யாணியில் தீர்த்தமாடி அங்கே இருக்கிற வராக பெருமானை சேவிச்சுட்டும் நேரம் இங்கே உடையவரை சேவிச்சுட்டும் திருநாராயணன் செல்வநாராயணன் சம்பத்குமாரனுக்கு மங்களாசாசனம் பண்ணி தாயாசனையில் வர்ற காலத்தில் இவ்வளவு லஜ்ஜையோட தாயார் இருக்காளன்னு இந்த ஸ்லோகத்தை அங்கே சொன்னாராம். அன்றைக்கி பராசரப்பட்டு சொன்ன காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும், இன்றைக்கி கார்த்தால வரைக்கும் தாயாசனையில் தீர்த்தமாற காலத்தில் சரணாகதி கத்தியத்தில் முதல் சூர்ணிகை சேவிச்சுட்டும் அப்புறம் அந்த ஐஸ்வர்ய மாதர் மைதிலி ஐஸ்வர்ய அக்ஷரகதிம் இந்த பாசுரத்தை சேவிச்சுட்டும் சதுஷ்லோகி முதல்ல சதுஷ்லோகி கத்தியம் இந்த பாசுரம் சேவிட்டு தான் தாயாசனையில் தீர்த்தமும் சடாரியும் ஆகும். அதனால் இப்பேற்பட்ட ஒரு வள்ளல் தன்மை இருக்கே அப்படின்னு. அப்போ ஒரு அபராதமும் இல்லை நமக்கு. அதனால் அந்த பிராட்டி சந்நிதி நமக்கு கண்டிப்பாக வேணும். அதனால் நம்ம அந்த பங்கைய மாமலர் அங்கையல்வாய் வயல் தென்னரங்கம் அணியாகம் என்னும் பங்கைய பாமலர் பாவையை போற்றுதும் அப்படிங்கிற இடத்துல இப்படி பெரிய பிராட்டியார் அனுகிரகத்தால் தென்னரங்கன் செல்லமுத்தும் திருத்தி வைத்தான் வாடியன்னு நாம் உடையவரை கொண்டாடுறோம். அப்பேற்பட்ட அந்த பெரிய பிராட்டியார் வைபவத்தை இந்த ஒரு இதில் சொல்லிட முடியாது. பிராட்டி வைபவம் முழுக்க ஸ்ரீராமாயணம், ஸ்ரீமன் பாகவதம், ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் பறக்க பேசப்பட்டிருக்கு. ஒரு பெரிய கடல் போல் இருக்குது இந்த பிராட்டியோட கடாட்சம். பெரிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்திலேருந்து சில திவலைகளை எடுத்து நம்ம இந்த 1.5 மணி நேரம் நாம் அனுபவித்தோம்.
அதனால் பெரிய பிராட்டியார் திருவித்தாமரை என்று பல்லாண்டு பாடி இன்றைய இந்த திருவாதிர திருநன்னாளில் ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். காலத்தால் பித்ரு தேவோபவ அதை பார்த்து அனுபவித்தோம். இப்போ மாத்ரு தேவோபவ இதை அனுபவிச்சிருக்கோம். இன்னும் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பித்ரு தேவோபவ அப்படின்னா அந்த எம்பெருமான் பிதா, இந்த பிராட்டி நமக்கு தாயாக இருக்கா. தேவதேவோ ஹரிப்பிதா தொம் மாதா அப்படின்னு பராசரர் கொண்டாடின மாதிரி பார்த்துட்டோம். இதற்கு மேலாக ஆச்சாரிய வைபவம், அப்புறம் அந்த பாகவதோத்தரோட வைபவம் அதையும் நடத்தி கொடுக்கணும்னு கோஷ்டியார்கிட்ட விண்ணப்பிச்சுட்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய.